வீட்டை விட்டு வெளில வரவே மாட்டியா அப்படின்னு கேட்க போய் இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியில தான் இருக்காங்க. விஜய் வந்து ரோட் ஷோ பண்ணாலோ இல்லை மாநாடு பண்ணாலோ பாதி கட்சிக்காரங்க இருப்பாங்க, பாதி பேர் பொதுமக்களை வந்து இது மாதிரி பணம் கொடுத்து கூப்பிடுறது தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். விஜயும் அதில் விதிவிலக்கு இல்லை. ப்ளஸ்ஸு தானாக வந்த கூட்டம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் ஓட்டு இல்லாத கூட்டம். சார் 18 வயசு கீழே உள்ள கூட்டம் தான் தானாக அந்த சினிமா மோகத்தில் வர்றாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஊருன்னா அந்த ஊர் விஜய் இந்த இடத்துக்கு வர்றாருன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற 3-4 மாவட்டத்திலிருந்து வண்டிகள் வருது. அந்த வண்டிகளையும் வீடியோ எடுத்தும் போட்டாச்சு. இளைஞர்களை பூரா தவறான வழிக்கு திசை திருப்புற அளவுக்கு படங்கள். ஸோ அந்த இளைஞர்களுக்கு யாருக்குமே இது செய்யாதேன்னு தான் செய்வாங்க. டோட்டலி கம்ப்ளீட்லி ஜாம். அது வந்து ஃபுல்லி டிராஃபிக். இதை விட ஜாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிரஞ்சீவி சாருக்கு வந்தது. நீங்கள் வேணால் பழைய ரெக்கார்டுகள் பாருங்கள். ஆனால் ஓட்டம் மறிச்சா 18 தொகுதி வந்தார் இல்லையா, 18 சீட் ஜெயிச்சார். இப்போ அவர் 18 வாங்கினார்ல, இப்போ இவர் 18 தொகுதியை விட ஒரு தொகுதி சேர்ந்து வாங்கிட்டா நான் இனிமேல் அரசியல் பற்றியே பேசல. என் கட்சி 20% வாக்கு பிரிச்சு. அதனால என்ன ஆகும்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இழப்பு. அதில் திமுகவுக்கு ஒரு 70% இழப்புனா அதிமுகவுக்கு ஒரு 25-30% இழப்பு. இவ்வளவுதான். படம் ஒரு பக்கம் வந்து லீக் ஆகி அது ஒரு பக்கம் டேமேஜை கிரியேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ப்ளஸ் வந்து இப்போ டைவர்ஸ் கேஸ் நேத்தி வந்து கோர்ட்டில் வந்தது. அதோட இயரிங் வந்து அவருக்கு பாசிட்டிவ் சைடு மாதிரி அது வந்து ஜூனுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை பாஸ்வேர்டு ப்ரொடியூசர்கிட்ட தான், சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ண முடியாது. யாருமே அதை வந்து அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்றேன், இப்போ விஜய் வந்து உங்களை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது கால் பண்ணாச்சு? இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் செஞ்சு சொல்லாதீங்க. இப்போ இந்த பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் சரி, சத்யராஜ் அவர்கள் ஆகட்டும் சரி, சுந்தர் சி, இவங்கெல்லாம் வந்து இப்போ திரைத்துறையிலேருந்து தானே வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு களம் இறங்கியிருக்காங்க. சத்யராஜ் ஒரு பக்கம் டிஎம்கேக்கும் சத்யராஜ் சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம் அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளத்துல அது ரொம்ப லிட்டரலி வைரலாவே போயிட்டு இருக்கு சார். டிபிக்கலா இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து காமராஜர், எம்ஜிஆர் சந்தேகமே கிடையாது. கலைஞர் சிலது செஞ்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் மேக்சிமம் தப்பும் பண்ணியிருக்காரு, சிலது நல்லதும் பண்ணியிருக்காரு. ஆமா, ஸ்டாலின் வந்து ஒரு துரும்ப கூட கிளி போடல என்ன பொறுத்த வரைக்கும். ஆதவர்ஜனோட மாமியாரும் ஜெயிக்க மாட்டாங்க சார். மாமியார் என்டிஏல நினைக்கிறாங்க, ஆனா அவங்க ஜெயிப்பாங்க. ஆமா, நான் விஜய் கட்சி தானே வராதுன்னு சொல்றேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட அனைத்து இந்திய எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் எம்ஜிஆர் நம்பி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ சார். வீட்டை விட்டு வெளில வரவே மாட்டியா அப்படின்னு கேட்க போய் இப்போ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வெளியில தான் இருக்காங்க. விஜய் வந்து ரோட் ஷோ பண்ணாலோ இல்லை மாநாடு பண்ணாலோ அவர் ரோட்ல தான் வந்து மக்களே வந்து திரண்டு இருக்காங்க. எங்கேருந்து தான் நீங்களாம் இப்படி கூடுறீங்க அப்படின்னு வந்து இப்போ எல்லாருமே கேட்குற அளவுக்கு வந்து இப்போ மாறிடுச்சு இந்த ட்ரெண்டுன்னு சொல்லலாம். ஃபைன், நீங்களும் வந்து இப்போ களத்தில் இருக்கீங்க, எவ்வளோ தொகுதிகளில் நீங்களும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்கள் இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இந்த கூட்டம் வந்து இப்போ எல்லா கட்சிகளுமே பெரும்பாலும் இது ஓப்பன் தெரிஞ்சது தான். பாதி கட்சிக்காரங்க இருப்பாங்க, பாதி பேர் பொதுமக்களை வந்து இது மாதிரி பணம் கொடுத்து கூப்பிடுறது தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். விஜயும் அதில் விதிவிலக்கு இல்லை. ஏன்னா நிறைய இதில் நீங்கள் யூடியூப்லேயே பார்த்துருப்பீங்க, 300 ரூபா கொடுக்கலன்னு சொல்லி 300 ரூபா தரேன் இன்னும் தரலன்னு சண்டை போட்டது, பெண்கள்லாம் சண்டை போட்டது, அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் விஜய் கூட்டத்திலையும் ஆமாம் காசு கொடுத்து தான் கூட்டம் சேர்க்குறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது, காசு கொடுத்தா அவங்களும் சேர்க்குறாங்க. ப்ளஸ்ஸு தானாக வந்த கூட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் ஓட்டு இல்லாத கூட்டம். சார் 18 வயசு கீழே உள்ள கூட்டம் தான் தானாக அந்த சினிமா மோகத்தில் வர்றாங்க. ஃபைன் சார். இப்போ தூத்துக்குடியில் பார்த்தோம், நெல்லையில் பார்த்தோம், காரைக்குடி, டவுன் சவுத்தில் வந்து கிட்டத்தட்ட அவர் நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு ஜாம் பேக்ட் கிரவுட் சொல்கிறேன் நான். எல்லாருக்குமே 300 நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், எல்லாருக்குமே இல்லை, ஒரு செட்டப் ஒரு 50% இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த க்ரௌடில் 50%? ஆமாம் கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லை, என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு ஊருன்னா அந்த ஊர் விஜய் இந்த இடத்துக்கு வர்றாருன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கிற 3-4 மாவட்டத்திலேருந்து வண்டிகள் வருது. அந்த வண்டிகளையும் வீடியோ எடுத்தும் போட்டாச்சு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஏன் அப்படி வரணும்? தானே வந்த கூட்டம் அந்த ஊர் கூட்டம் மட்டும் வர வேண்டியது தானே இல்லையா? அதனால் அதுவும் இருக்குது. ஸோ சாதாரணமாக ஒரு நடிகர்னாலே கூட்டம் வருமா? ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். ஆட்டுக்கார ஆளுமையிலுன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு 70களில்.
நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன். சிவகுமார் சாரும் ஸ்ரீபிரியாவும். ஸ்ரீபிரியா, ஓகே. ஆடு தான் அதில் மெயின். ஒரு செம்மறி ஆடு கும்பலாம் வச்சுருக்கோம். அது தேவர் ஃபிலிம்ஸு. ஸோ என்னாச்சுன்னா அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. அந்த 100வது நாள் விழாவுக்கு ஊருக்கு சிவகுமார் சார், ஸ்ரீபிரியா, அப்புறம் தேவர், சின்னப்ப தேவர், ப்ரொடியூசர் எல்லாரும் போய்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆடும் ஒவ்வொரு ஊருக்கும் போச்சு. புரியுதுங்களா? எங்கள் ஊர் நான் கோவில்பட்டி. அப்போ கோவில்பட்டியில் நான் எம்ஜிஆர் மன்றத்தில் இருக்கேன். அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம ஊருக்கும் கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு சிவகுமார் சாரில் ஸ்ரீபிரியா மேடம் வரணும்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்போ ப்ரொடியூசர் சார்பில் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவங்கெல்லாம் இந்த ஊருக்கு போகிறாங்க, என்ன பண்ணலாம், அப்போ உங்கள் ஊருக்கு வேணால் திருநெல்வேலிக்கு போகிற ஆடு உங்கள் ஊருக்கு திருப்பி விடுறோம் அப்படின்னாங்க. சரி வரட்டும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணோம். ஆடாவது வரட்டுமே. ஆமாம், என்ன இப்படி பண்ண நீங்கள் நம்ப மாட்டீங்க. உண்மையிலே சிவகுமார் சாரோ இல்லை ஸ்ரீபிரியா மேடமோ வந்திருந்தா கூட அந்த அளவுக்கு கூட்டம் இருக்காதுமா. கோவில்பட்டி அந்த ரோடு ராமசாமி தேட்டருக்கும் நாராயணசாமி தேட்டருக்கும் நடுவில் இடம் பத்தலை, அவ்வளவு கூட்டம். என்ன சொல்கிறேன்னா, சினிமாவில் ஒரு சின்ன ஒரு எலி நடிச்சிருக்கேன்னா அந்த எலியை கொண்டு வந்து இது சினிமாவில் இந்த படத்தில் நடிச்சது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கூட்டம் வரும். நான் சொல்கிறது கேளுங்க. சினிமா மாசுன்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ. ரஜினி சாருக்கு அடுத்து ஒரு பெரிய சூப்பர் லெவலில் இருக்கார். ஆட்டம் பாட்டம் டான்ஸு எல்லாம் பார்த்து இளைஞர்களை பூரா தவறான வழிக்கு திசை திருப்புற அளவுக்கு படங்கள். ஸோ அந்த இளைஞர்களுக்கு யாருக்குமே இது செய்யாதேன்னு தான் செய்வாங்க. புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த இந்தி எதிர்ப்புன்னு சொன்னாங்கல்ல, தப்பா எடுத்துக்கூடாது. யாராவது தப்பா எடுத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்தி வேண்டாம் அப்படின்னு சொன்ன மாணவர்கள் படிக்கும்போது ஒரு பாடத்தை இந்தி வேணாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதான் பிடிக்கும். வேணான்ட்டா, இனிமேல் நான் படிக்க வேண்டாம், பரிச்சை எழுத. நாளைக்கு தமிழ் வேணாம்னு சொல்லி பாருங்க, எல்லாருமே கை தூக்குவான். நீங்கள் வேணா சொல்லி பாருங்க, தமிழ் இனிமேல் எழுதவே வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க, எல்லாரும் ஓகேன்றாங்க. ஏன்னா அது மாணவ பருவத்தில் உள்ள அந்த இது அது நம்ம இது வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு லீவு கிடைச்சா போதும்னு நினைக்கிறது, கட்டடிச்சா போதும்னு நினைக்கிற மாணவ பருவம். அந்த பருவத்தில் இருக்கிறவங்க பூரா விஜய் ரசிகர்கள் மேக்சிமம். புரியுதுங்க? அவங்களுக்கு ஓட்டு இல்லை. புரியுதுங்களா? சொல்லுங்க அடுத்து. இல்ல சார், இப்போ இந்த கருத்து கணிப்பாகட்டும் சரி, இப்போ நீங்க ஆடோட போய் விஜயை கம்பேர் பண்றதுன்றதெல்லாம் விஜயை கம்பேர் பண்றது இல்ல, ஆடோட கம்பேர் பண்றீங்க சார். இல்ல, ஒரு ஆடு வந்தாலே இவ்வளவு கூட்டம் வரும்போது அப்ப விஜய்க்கு கூட்டம் வராதா அப்படிங்கும்போது ஆடுக்கே அவ்வளவு வரும்போது, ஆறுக்கே 100 பேர் வரும்போது அவருக்கு ஒரு 200 வராதா? இல்ல சார், இப்போ இல்ல ஃபைன். இப்போ என்னன்னா விஜய் போற இடம்லாம் லைக் டவுன் சவுத் விட்டுருங்களா. இப்போ நேத்தியே இங்க திருவள்ளூர், விருகம்பாக்கம், கோயம்பேடு இதெல்லாம் வந்து டோட்டலி கம்ப்ளீட்லி ஜாம். அது வந்து ஃபுல்லி டிராஃபிக். இதை விட ஜாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சிரஞ்சீவி சாருக்கு வந்தது. நீங்கள் வேணால் பழைய ரெக்கார்டுகள் பாருங்கள். இதை விட 3 மடங்கு கூட்டம். இவருக்கு வந்து விக்கிரவாண்டியில் முத வரும்போது மொத்தம் கணக்கு எடுத்ததில் 2.5 லட்சம் to 3 லட்சம். சொன்னது 5-10 அது சொல்லிக்கலாம். 2.5-3 தான் சொன்னாங்க. அவருக்கு அப்போவே 10 லட்சத்துக்கு மேலே வந்துச்சு. திருப்பதியில் அந்த கூட்டம் நடந்தது. ரெக்கார்டு போய் கூட எடுத்து பார்க்கலாம். நீங்கள் யூடியூப்லேயே பாருங்க வரும். அந்த அளவுக்கு சிரஞ்சீவி சாருக்கு வந்துச்சு. பிரஜாராஜ்யன் ஒரு கட்சி ஆரம்பித்தார், பெரிய லெவலில் ஆரம்பித்தார். அவ்வளவு கூட்டம். ஆனால் ஓட்டம் மாறிச்சா? 18 தொகுதி வந்தார் இல்லையா? 18 சீட் ஜெயிச்சார். விஜய் சார் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு அவர் மேலே நான் தான் அவரை வந்து ஒரு முழு ஹீரோவாக அறிமுகப்படுத்தினேன். அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா படங்களே நடிச்சிட்டு இருந்தார். ஒரு தனி ஹீரோவாக ஒரு படம் வந்து பெரிய லெவலில் சந்திரலேகான்னு ஒரு படம் வந்து நான் தான் பண்ணி கொடுத்தேன். ஆனால் அவர் மேலே எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்றது என்னது. அந்த ஒரே ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக நான் சொல்ல இது உண்மை இதுதான். ஏன்னா அவரால் வந்து சைன் பண்ண முடியாது. இப்போ அவர் 18 வாங்கினார்ல, இப்போ இவர் 18 தொகுதியை விட ஒரு தொகுதி சேர்ந்து வாங்கிட்டா நான் இனிமேல் அரசியல் பற்றியே பேசல, என் கட்சியை கழிச்சிரு. இது என்ன சார், இது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டா? எல்லா பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டும் அவர் வந்து இத்தனை தொகுதி வாங்கிட்டா நான் இனிமே வந்து அரசியல் பேசவே எல்லாரும் சொல்றதுக்கு நான் சொல்றேன். எல்லாரும் சொல்றது வேற, நான் சொல்றது என்னன்னா கண்கூடா போய் எல்லா தொகுதியிலும் பார்த்து வந்ததில் நான் சொல்றேன். மக்களுடைய மனநிலையை பார்த்து சொல்றேன். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, அவருக்கு வந்து மேக்சிமம் ஒரு 20% கூட பிரிக்கட்டும், 22 கூட பிரிச்சுக்கிட்டோம், 20க்கு மேலே போகாத சான்ஸ் இல்லை. 20% வாக்கு பிரிச்சு அதனால என்ன ஆகும்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இழப்பு. அதில் திமுகவுக்கு ஒரு 70% இழப்புனா அதிமுகவுக்கு ஒரு 25-30% இழப்பு. இவ்வளவுதான். சரி, ஓகே சார். சரி சார், இப்போ இந்த விஜய் அவர்களோட பிரச்சாரம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது படம் ஒரு பக்கம் வந்து லீக் ஆகி அது ஒரு பக்கம் டேமேஜை கிரியேட் பண்ணணும்னு பாக்குறாங்க. இது யார் பண்றாங்கன்றது தெரியல. பிளஸ் வந்து இப்போ டைவர்ஸ் கேஸ் நேத்தி வந்து கோர்ட்ல வந்தது. அதோட இயரிங் வந்து அவருக்கு பாசிட்டிவ் சைடு மாதிரி அது வந்து ஜூனுக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவருக்கு எந்த ஒரு பெரிய ஒரு இழப்புமே இல்லை. ஏன்னா இதை வச்சு வந்து ஒரு பிரச்சனை பண்ணலாம், இன்னும் ஹார்ட்லி 2 days தான் இருக்கு, அப்படி ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாமே தவிடுபொடி ஆக்கின மாதிரி இருக்கு. தவிடுபடியெல்லாம் கிடையாது, மக்கள்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலி மேட்டருக்கு அப்புறம் வர்றேன். அதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டீங்க சொல்லுங்கள். ஜனநாயகம் படம் ரிலீஸ். ஆமாம், என்ன அது ரெக்கார்ட் ஆகிட்டு தான் திருப்பி அவங்ககிட்ட கேட்குறேன். ஜனநாயகம் படம் முதல்ல வந்து ஒரு 3 நிமிஷம் காட்சி வந்தது, சண்டை காட்சிகள் அதுன்னு போட்டாங்க. அது போடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி
அந்த கட்சியில் இருக்கிற தேர்தல் மேலாண்மை செயலாளர் இருக்கார்ல ஆதவ அர்ஜுனா, அவர் என்ன சொன்னார், எல்லா பத்திரிகைகள் வந்திருக்கு. அவர் சொன்னார், இனி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆயுதனாக பயன்படுத்த போகிறோம். சேம் டைலாக், பெரிய ஆயுதனாக பயன்படுத்த போகிறோம் சொன்னார். அவர் சொன்னால் அடுத்த நாள் அந்த 3 நிமிஷம் வருது. சரி, 3 நிமிஷம் வருதா? 3 நிமிஷம் வந்த 3ஆவது நாள் முழு படம் வருது. சரியா? அது என்ன சொன்னாங்க, இது வந்து அதே ஆதவ அர்ஜுனா மத்திய அமைச்சர் எல் முருகனும் உதயநிதியும் சேர்த்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. உதயநிதியோ எல் முருகனோ எனக்கு வேண்டியவங்க கிடையாது. ஜென்ரலாக ஒரு சினிமாக்காரன்ற முறையில் கூட அதை சொல்கிறேன் நான். பார்க்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அந்த படத்தினுடைய எடிட்டருடைய அந்த காப்பி தான் இருக்குது இல்லையா, கோடுவேடத்தில் இருக்குது. அந்த படத்தை பாஸ்வேர்டு ப்ரொடியூசர்கிட்ட தான் இருக்கும். சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ண முடியாது. யாருமே அதை வந்து அவங்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன், யாருமே பண்ண முடியாது. ப்ரொடியூசர் பண்ணலாம். அந்த படத்துக்கு மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் கொடுத்தது நம்ம விஜய் சார் தான். ஏன்னா அந்த ப்ரொடியூசர் சாதாரண ஆள். நீங்கள் வேணால் விசாரிச்சு பார்த்துக்காங்க. ரொம்ப சாதாரண ஆள். 500 கோடி 400 கோடி படம் எடுக்கிற அளவுக்குலாம் கிடையாது. அவர் எடுத்தால் ஒரு 2-3 கோடி 4 கோடி எடுக்கலாம். அப்படி தான் ஒரு 2 படம் எடுத்திருந்தார். ஸோ அப்போது ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா அந்த ஆனந்த்ன்றவரும் விஜய் சாரும் தான். சரி, அவர் பினாமியில் பண்ணியிருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அப்போ 2 பேர்கிட்ட தான் அந்த கோடு வேர்டு இருக்கணும், பாஸ்வேர்டு. சரி, ஸோ இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு சந்தேகம் என்னென்னா, இந்த எடிட்டர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மாதிரி ரிலீஸ் பண்ண சொல்லிட்டு நாங்கள் உங்களை பார்த்துக்கிறோன்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஒரு கேள்வி கேட்கலாம், சொல்லுங்கள். இப்போ உங்களோட பாயிண்ட்டுக்கே, ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப வந்துடும். ஃபைன் சார், இப்போ இதே அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ ஜனநாயகம் படம் வந்து அதை நான் உறுதியாக சொல்ல, சந்தேகம். எடிட்டரும் பண்ணியிருக்கலாம் அல்லது இவங்க சொல்லி பண்ணியிருக்கலாம். ஜனநாயகம் படம் வந்து படத்து இந்த மாதிரி வெளியில அது விட முடியாது, அது வெளியில விட்டா நமக்கு வந்து இது பொலிட்டிக்கல் ஃபிலிம்ன்றது தெரியும், இதுக்கான ஒரு பிரதிபலிப்பை நம்ம வந்து கண்டிப்பாக சந்திப்போன்றது விஜய் ஆல்ரெடி இதை கால்குலேட் பண்ணிட்டு ஓடிடிலேயே டேரெக்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கலாமே, பைசாவும் அவருக்கு கிடைச்சிருக்கும், தேர்தலில் அவர் வந்து அதை இன்வெஸ்டும் பண்ணியிருக்கலாம், அது அவருக்கு சாதகமாக தானே முடிஞ்சிருக்கும். ஓடிடியில் சொன்ன லாஸ்ட்ல இப்படி இது பண்ணுன்றது இல்லை, அவங்களுக்கு லாஸ்ட்ல அந்த 10 நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஐடியா வந்திருக்கு. அதனால தான் அதவே இந்த பேர் பேசினாரு. இப்போ வந்து அவங்க ஓடிடியில் சொன்ன உடனே ரிலீஸ் பண்ண முடியாது. அதான் சார், ஓடிடி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க சீனியாரிட்டி பிரகாரம் தான் படங்களை பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டார்டிங்ல அந்த ஐடியா இல்லைன்னு சொல்றேன்ல. அந்த ஐடியா வந்து 10 நாளைக்கு முன்னாடி தானே. ஏன்னா அவரால் பிரச்சாரத்துக்கு நிறைய இடத்துக்கு போக முடியல, பெர்மிஷன்ஸ் கொடுக்கல. பெர்மிஷன் அவர் டயர்டாகி வந்துடுறாரு, ஓய்வு எடுக்கிறாரு. ரத்து பண்ணது உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 10-12 கூட ரத்து பண்ணாரு. புரியுதுங்களா? அது அவரால் சாயங்காலத்துக்கு மேலே முடியாது, 6 மணிக்கு மேலே டயர்டாயிருவார். அதனால வெயில் இல்லை, அதனால சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. தப்பா நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இல்ல சார், பாக்குற மக்கள் வந்து அதை டிசைட் பண்ணிக்கிட்டோம். ஃபைன் சார், இப்போ இந்த ஜனநாயகம் படம் வந்து ஒரு பக்கம் சரி, ஓகே, அது முடிஞ்சு போச்சு, அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் டைவர்ஸ் கேஸ் அது 20ஆம் தேதி, 3 நாள்ல எலெக்ஷனை வச்சுட்டு 20ஆம் தேதி இதை கொண்டு வந்தா இன்னும் ஒரு பெரிய மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. யார் நினைச்சாங்க அது தெரியல சார். இது வந்து பரவலா பேசப்பட்ட ஒரு சோஷியல் மீடியால பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் சார். நம்ம சோஷியல் மீடியா எல்லாமே நம்புறீங்களா நீங்க? அதுதான் சார், இப்போ அது வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு தான் இந்த கேள்விகள். இப்போ இந்த ஒரு விஷயங்கள் நம்ம வந்து கொண்டு வந்தா இது ஒரு பப்ளிக் நடுவில் இது ஒரு பெரிய டேமேஜ் கிரியேட் பண்ணோம் விஜய்க்கு அப்படின்னு அது ஒரு கால்குலேட் பண்ணாங்க. பட் எண்ட் ஆஃப் த டே 2 பேருமே இயரிங்க்கு போகல. அது இப்போ கடைசியா வந்து ஜூனுக்கு அது போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு இந்த சதியை முறியடிச்சா மாதிரி இல்லைம்மா. கொஞ்சம் ஒரு சட்டத்தை புரிஞ்சுக்கங்க. கோர்ட்டுன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்டில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் வர முடியலன்னு சொன்னால் கூட வாய்தா ஆட்டோமேட்டிக்காக கொடுப்பாங்க. இது எல்லா அரசியல் கட்சிக்காரங்களுக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும். சோசியல் மீடியாவில் மக்களை குழப்பறதுக்கு ஏமாத்துறதுக்காக பண்ணிட்டு இருக்கிறதா. இப்போது எல்லா சோசியல் மீடியாவில் நான் எல்லாத்துலேயும் கூட சொல்லலை. இப்போ நம்ம பிபிடி இருக்குது, அவங்க வந்து இத்தனை மணிக்கு மேலே போடக்கூடாது, இத்தனை மணிக்கு கூட எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி ஃபாலோ பண்ணுற மீடியா நிறையா இருக்குன்னு எனக்கு தெரியாது. சில இதில் ஏன்னா ஆதவ அர்ஜுனா கையிலே ஏகப்பட்ட சோசியல் மீடியா இருக்கா, அவரே கூட மாற்றி மாற்றி பண்ணலாம்ல. ஏன்னா அரசியல் ஆதாயம். இப்போ பிபிடிக்கு அரசியல் ஆதாயம் தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, பிபிடியை அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு அது தேவை. அதனால வந்து ஒரு 4-5 சோசியல் மீடியாவை ஒரு விலைக்கு வாங்கிக்கிறது, நீ இதை பண்ணு நீ இதை பண்ணு, இதான் நடக்குது நாட்டில். இந்த அரசியல்னு கூட வந்துட்டா அரசியல் சார்ந்த சில விஷயங்கள் இங்க பண்ணிதான் ஆகணும்ன்றது ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே சார். நீங்களும் இந்த களத்துல இருக்கீங்க. கோர்ட்டு மேட்டர் சொல்றோமா, கோர்ட்ல வந்து உங்களுக்கு யார் வேணாலும் வாய்தா வாங்கினா கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங் வேற. ஏன்னா அவர் வந்து எனக்கு தேர்தல் இருக்குன்னு வர முடியாது, ஆன்லைனில் ஆஜராகிறேன்னு சொல்றாரு அவர். சரி, அப்படின்னா அவங்களுக்கு கேட்டிருப்பாங்க, அவங்க லண்டன்லேருந்து சொல்லியிருப்பாங்க. சரி, ஓகே, அவ்வளோதான். இது ஒரு பெரிய மேட்டரே இல்லை. இது எனக்கு ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம் தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும், விவரமானவங்களுக்கும் தெரியும், அரசியல் கட்சியில் இருக்கிற அத்தனை தலைவர்களுக்கும் தெரியும்.
ஆனால் இதை வச்சு அரசியல் பண்ண முடியும்னு அவங்க யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சில சோசியல் மீடியா வந்து குழப்பி விட்டுருக்கு. அதுக்கு மெயின் பாயிண்ட்டே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதை ஒரிஜினலாக தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஏன்னா அவர் பொய் நிறைய சொல்கிறார், நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். ஃபைன். ஓகே. ஸோ இது எல்லாத்துக்குமே அவர் காரணம் அம்மா இறந்ததே பொய் சொல்கிறாரு. அதுக்கு அவர் மச்சான் இது தெளிவாக விளக்கம் சொல்கிறாரு. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த டிவிகேல நடக்கிற இந்த குழப்பங்கள், டிவிகேல நடக்கிற இந்த பிரச்சனைகள் காரணம் டிவிகே தான். டிவிகே தான் 100% டிவிகே தான். இந்த மாதிரியான ஒரு பதிலை யாருமே எதிர்பார்க்கல. ஆமாம், டிவிகே தான், சந்தேகமே கிடையாது. ஃபைன் சார். ஸோ ஏன்னா என்னுடைய அரசியல் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தலைவர் கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், அம்மா கூடயும் ட்ராவல் பண்ணியிருக்கேன், புரியுதுங்களா? ஆனாலும் வந்து நான் எந்த பதவிக்கோ அதுக்கோ இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவங்க கிடையாது. அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அந்த நீங்கள் ஒன்றும் இல்லை, தலைவரை பற்றின புத்தகங்களில் பல புத்தகங்கள் என் பேர் இடம்பெறாமல் இருக்காது. அப்போது அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க. அப்போ நான் வந்து அந்த அளவுக்கு நான் செயல்படலைன்னு அதை எழுத மாட்டாங்கல்ல, இல்லையா? அதனால் இவ்வளோ அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். எதுக்கு அதை சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. இந்த அனுபவத்தை ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். 1980 தலைவர் ஆட்சியை கலைச்சிட்டாங்க இந்திரா காந்தி அம்மா. கலைச்சிட்டு திமுகவும் இந்திரா காந்தி அம்மாவும் ஒன்று சேர்ந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அம்மாவை இவர் கலைஞர் கருணாநிதி வந்து பயங்கரமாக மதுரையில் தாக்கி அது ரத்தம் வந்ததுனா எதுக்கு வந்ததுனால உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல விரும்பலை. ஸோ இப்படிலாம் பண்ணவர் எம்ஜிஆரை கலைச்சிட்டு திருப்பி இது பண்ணோம்னா நம்ம கூட்டு சேர்ந்துக்கலாம், ஆளுக்கு பாதி சீட்டு 2 வருஷம் நீங்கள் 2 வருஷம் நான், முதல்ல 2 வருஷம் நான் சொல்லிலாம் பண்ணாங்க. பண்ணி ஒன்றும் இல்லை, எலெக்ஷனு இது கவுண்டிங் நடக்கிற அன்னைக்கு காலையில் வள்ளுவர் கூட்டத்தில் தேரெல்லாம் ரெடியாக இருக்குது. 5 குதிரை மாட்டி கலைஞர் அதில் ஏறி வர்றதுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னா உங்கள் வீட்டில் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் இருந்தது, புரியுதுங்களா? அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வரும்ன்ட்டு. இப்போ விஜய் அதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். அந்த 80 கழிச்ச உடனே எலெக்ஷன் அறிவிச்சாச்சு. அது கலைக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் தலைவர்கிட்ட, என்னை கூப்பிட்டு சிவகாசி நிற்க சொல்கிறார், பார்லிமெண்ட்டில் சிவகாசி நிற்க சொல்கிறார். நான் சொன்னேன், நீலகண்டன் சார் டைரக்டர், எம்ஜிஆர் சார், ஆமாம், பான் நீலகண்டன் டைரக்டர் சாரை எங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாரு. வந்தவுடனே உடனே அவனை கூப்பிட்டு அப்படின்னு, தேர்தலுக்கு வந்து மனு போடுவாங்கல்ல, அந்த மனுலாம் விநியோகிப்பாங்கல்ல நிற்கிறதுக்காக, விருப்ப மனு. அந்த விருப்ப மனுவில் அதில் நாயுடுன்ற யாருமே இல்லை அந்த ஏரியாவில். தேவர், நாடார், கோனார் இப்படி கொடுத்துருக்காங்க. ஜாதிகள் சொல்ல தப்பா எடுத்துக்காதீங்க, எல்லா அரசியல் கட்சிகளும் ஜாதிகளை கொஞ்சம் அடிப்படையாக வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணார், நாயுடு என்ன அவனை கூப்பிடுங்க, அவனை நிற்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் போனோடனே என்னடா நீ சிவகாசியில் நிற்கிறேன், 3 நாள் தான் இருக்குது நாமினேஷன் தாக்கல் பண்ணேன். இன்றைக்கி தலைவருக்கு நெருங்கினவங்களில் இந்த பிச்சாண்டி சார் ஐஏஎஸ் அவர் கூட இருக்கிறார், இன்றைக்கி இருக்கிறாரு, சம்பத் இருக்கிறார், தெரிஞ்சுக்கலாம் நீங்கள், மாணிக்கம் அவரும் இருக்கார். என்னாச்சு, நான் சொன்னேன், என்ன தலைவர் கிண்டல் அப்போ உங்களுக்கு என்னடா சொன்னால் நல்லா பேசுவேன் தலைவர்கிட்ட. இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தோக்கும்போது என்ன நினைக்க சொல்கிறீங்க, என்ன யாராவது சொல்ல முடியுமா? ஆனால் அம்மா கிட்டலாம் சொன்னால் அடிச்சுடுவாங்க, அது வேறு விஷயம். தலைவர் அவ்வளோ நல்ல ஒரு பக்குவமானவர். என்னடா சொல்கிறார் அப்படின்னாரு. கண்டிப்பாக நீங்கள் தோப்பீங்க, என்ன எப்படி சொல்கிறாரு, ஏன் நீங்கள் சாராயத்தை மூடினீங்கன்னு கேட்டேன். 79 மூடிட்டார் ஆட்சிக்கு வந்த உடனே. என்ன பெண்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க, கதறாங்க, என்ன சாராயத்தை மூடி, என்னடா நீங்கள் உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சான்னு கேட்டாங்க. இல்லை தலைவரே, நீங்கள் சாராயம் குடிக்கிறவனு திருத்த முடியாது, நான் சொன்னது அப்போ. அது படிப்படியாக தான் செய்யணும். உடனடியாக நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அதனுடைய பலன் நீங்கள் என்ன பண்ண, ஓட்டு போடுறதுக்கு பெண்கள்னு சொல்கிறீங்க, அந்த பெண்களை ஓட்டு போட அனுப்பிச்சா தானே காலை வெட்டி விடுவான்ல, அப்படி தான் நடக்கும்னு. நடந்ததா இல்லையா? அந்த தேர்தலில் 39 தொகுதிக்கு 37 தொகுதி தோத்தார் தலைவர். 2 தான் வந்துச்சு, கோபிச்செட்டிப்பாளையமும் சிவகாசியும். இப்போ அதுக்கும் இல்லை, எதுக்கு அனுபவத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல இதெல்லாம் யாருமே சொல்ல, நீங்கள் ஒரு பதில் எப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, இந்த அனுபவத்தை வச்சு தான் அதை சொல்கிறேன். அது நடந்தது இல்லை. இப்போ விஜய் வந்து உங்களை கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது காழ்ப்புணர்ச்சி, இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி எனக்கு வந்து தலைவர் என்கிட்ட கொடுத்து வச்ச இதில் நான் நல்லா இருக்கேன், புரியுதுங்களா? விஜய் மேலே காழ்ப்புணர்ச்சின்னா அவர்கிட்ட நான் கால் சீட்டு போனேன்னா, அவர் இவ்வளோ பெரிய லெவலில் வந்து யார், சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார், சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி சார், ஸ்ரீதேவி மேடம், ராமநாயுடு, இத்தனை பேர் வந்து அந்த பட பூஜையில் குத்துவளைக்கிறது, இத்தனை பேர் வந்து அந்த பூஜை ஓரமாக நிற்பார் விஜய், புரியுதுங்களா? அந்த அளவுக்கு பண்ணோம் நாங்கள். படம் பண்ணி ரிலீஸ் பண்ண செஞ்சோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட அவர் நடுவில் மீட் பண்ணியிருக்கோம், பேசியிருக்கோம். கால் சீட்டுக்கு நான் போனேன்னா காழ்ப்புணர்ச்சி எதுக்கு வரணும்? நான் வந்து அதை எதிர்பார்த்துருக்கல. ஃபைன் சார். இப்போ வந்து காழ்ப்புணர்ச்சி எனக்கு கிடையாது, அனுபவம் இல்லையே அப்படின்ட்டு தான். ஒன்றும் இல்லை, அவர் என்ன பண்ணியிருக்கலாம், அவங்க அப்பாவை கூட வச்சுருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன், மற்ற யாரும் இதெல்லாம் சொல்ல முடியாது, நான் சம்மந்தப்பட்டவன். விஜய் வந்து அரசியலில், படத்தில், சினிமாவில் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து பெரிய லெவல் கொண்டு வந்துட்டேன்ல சார், உங்கள் வீட்டு பிள்ளை சார் அப்படின்னு சந்திரசேகர் சார் என்கிட்ட ஒரு நாள் சொல்கிறார். நான் சொல்லுங்கள் சார், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்கன்னு. இல்லை, நம்ம ஒரு கட்சி ஆரம்பித்து
விஜய் அதில் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். சரி சார், விஜய்க்கு தெரியுமா இது என்ன? விஜய்க்கு தெரியாமல் எப்படி சார் செய்ய முடியும்னு சொன்னார் சந்திரசேகர் சார். இதை அவர் பார்த்தாலும் தெரிஞ்சுங்கள. அப்போ நான் சொன்னேன் சரி பண்ணலாம் சார். அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ்ன்னு கேட்டேன். நான் சொன்னேன் குறைஞ்சது ஒரு 100 பேர் ஓட்டர் ஐடி இதெல்லாம் வந்து அஃபிடவிட்லாம் வாங்கணும் செய்யணும். அப்புறம் 3 நிர்வாகிகள் போடணும், தலைவர், செயலாளர், பொருளாளர் போடணும், ஆஃபீஸ் பேரர்ஸு போட்டு நம்ம கொடுத்தோம்னா ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே கட்சி ரிஜிஸ்டர் ஆகிடும். என்ன பேர் வைக்கலாம் ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அகில இந்திய தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு கட்சி பதிவு பண்ணலாம் சார்னார். விஜய்ட்டையும் கேட்டார், அவரும் ஓகேன்னு சொன்னார். நல்லா புரிஞ்சுக்கணும், பண்ணியாச்சு. அப்போ என்ன பண்ணார், இது போய் வாங்கிட்டு வாங்க கையெழுத்துலான்னு சொன்னேன். நான் ஏற்கனவே எங்கள் ஊருக்கு போயிட்டு இருந்தது கோவில்பட்டி. அப்போ நான் திருநெல்வேலி, தூத்துக்குடி அவங்க விஜய் மக்கள் இயக்கம் அவங்க ஒரு மாவட்டம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணிச்சோம். அவங்கெல்லாம் வந்து கார்டும் இது ஓட்டர் ஐடி கார்டும் அப்படி விட்டு கையெழுத்தும் போட்டாங்க. இவரும் கார் எடுத்துக்கிட்டு நிறைய பேர் எடுத்து போனார். அப்போது அந்த செல்வகுமார் பிடி பேசிகிட்டு இருக்காருல்ல, அவர் தானே அவர் மேனேஜர், அவரும் நிறைய ஊருக்கு போய் வாங்கிட்டு வந்தார். சந்திரசேகர் சார் திருச்சி இங்கெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தார். அப்போ திருச்சியில் இருக்கிற ஒருத்தர் பார்த்திபன் ஒருத்தர், அவர் தலைவர், சந்திரசேகர் சார் செயலாளர், பொதுச் செயலாளர் அந்த கட்சிக்கு, சோபா மேடம் பொருளாளர். பொருளாளர் உங்களுக்குள்ளேயே போடுங்கன்னு சொன்னாங்க. போட்டு சைன் பண்ணி மொத்தமாக வந்து ஃபைல் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்களே பண்ணிடுறீங்களா சார் அப்படின்னாரு அவர். சரி நானே பண்ணிடுறேன். உடனே எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுத்தாரு அவர். அங்கே வக்கீல் ஃபீஸும் கொடுத்தாரு. அந்த வக்கீல் இங்கே வந்தார், வந்து பேசிட்டு எல்லாம் எவ்வளோன்னு பேசிக்கங்கன்னா அவருக்கு பேசி கொடுத்தாரு. நான் போய் தேர்தல் கமிஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன். பார்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே வர்றேன். அவங்க எப்போவுமே பத்திரிக்கைக்காரங்க இருப்பாங்களா, இது விஜய் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கே ஒரு நோட்டீஸ் போர்டில் போட்டுருவாங்க. சரி, போட்ட உடனே ஒரு என்ன சுற்றிக்கிட்டாங்க. நான் காரில் இருந்து கிளாஸ் ஏற்றுறேன், சார்னு கற்றுனாங்க. அது டிவிலலாம் வந்துச்சு, எல்லா டிவிலையும் வந்துச்சு அன்றைக்கி. அப்போ சரின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்னு சொன்னேன், இது வேறு ஆமாம் அது வேறு சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணிடுறேன். சொல்லிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். எனக்கு 8 மணிக்கு ஃப்ளைட் எனக்கு ரிட்டர்ன். ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்குள்ளே சந்திரசேகர் சார் ஃபோன், சார் விஜய் இந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான் சார். உடனே நியூஸ் பரவச்சு மறுநாள் காலையில் பேப்பர்லலாம் வந்துச்சு. என்ன இது ஒன்று பைத்தியம் அவனுக்கு, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சினிமாவில் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு சந்திரசேகர் சார் இல்லைன்னா விஜய் இந்த லெவலுக்கு நீங்கள் சொல்லுங்கள் மனசாட்சியோட வர முடியுமா சொல்லுங்க? என்னதான் அப்பாவோட சப்போர்ட், ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கு. அவர் படிப்படியா ஏறி, நான் அது சொல்றது கேட்டுங்க, இவரா சுயமா வந்துட முடியாதுல்ல. யாருமே இல்ல சார். அஜித்தோட அப்பா எல்லா இடத்துக்கு போனாரா? அஜித் சுயமா வந்தார். அத மாதிரி ஒரு வரல. அதுக்கு நான் சொல்ல வர்றேன். அவருடைய இன்னைக்கு வந்து எல்லா அப்பாவும் அப்படி பேச முடியாதுல்ல. இந்த அப்பா இல்லைன்னா இல்லை அவரு சந்திரசேகர் சார் இல்லைன்னா. ஆனாலும் அவர் வந்து உதாசீனப்படுத்திட்டார். அவர் எதுக்காக இது நடந்ததுன்னு தெரியல. அப்போ சங்கீதா மேடம் கூட இருக்காங்க, எதுக்காக இது நடந்ததுன்னே தெரியல. அப்போ தான் உங்களுக்குள்ள அரசர் ப்ரொஃபஸர் வந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் இவர் நுழைஞ்சிருக்கிறார், புஷியானது. புரியுதா? அப்போ இந்த கட்சி வந்து அப்பா பேரில் இருக்குது, உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. அப்போ அந்த நான் அன்றைக்கி தந்தி டிவிலேருந்து வந்தாங்க, வீட்டுக்கு வந்து டைரெக்டாக இன்டர்வியூ எடுத்தாங்க. சொன்னேன், பேசினேன், இந்த மாதிரி அவர் அப்போ ஒப்புதலோடு தான் பண்ணோம், ஏன் பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னோம். அப்போ விஜய் பற்றி என்ன அரசியல், உடனே மறுநாள் அவர் சொல்கிறார், கோர்ட்டுக்கும் போயிட்டார், எங்கள் அப்பா பண்ண தப்புன்ட்டு. அரசியலுக்கு நீங்கள் அப்போ வரமாட்டீங்களா? நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அன்றைக்கி சொன்னது, நல்லா எழுதி வச்சுக்கணும். 2022 நாளைய தீர்ப்பு படத்துக்கு அப்புறத்துலேருந்தே வந்து எஸ் காட் தட் ஐடியான்ற மாதிரி ஐடியா ரஜினி சார் கூட ஐடியா பண்ணார். வந்தாரா? இல்ல சார், ஒவ்வொரு இன்டர்வியூலயும் சினிமாவில் நடிக்கிறவங்க அத்தனை பேர் யாருக்கு இருங்க, பப்ளிக்கை ஏமாற்றி இப்போ தியேட்டருக்கு வரணுன்றதுக்காக இது மாதிரி ஒரு ட்ரெண்டு சினிமாவில் பண்ணுறது. அது ஒரு சிலர் கையாளுறாங்க. ரஜினி சார் கோச்சிக்க கூடாது நான் இப்படி பேசுகிறேன்னு, ஏன்னா வந்திருக்கலாம். ஏன் அதுக்கப்புறம் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி போனார் ரஜினி சார் இல்லையா, என்னால் முடியலன்னு சொல்லி. உடல்நிலை சரியில்லாமல் இத்தனை படம் நடிக்கிறாரு, ஃபைட் பண்ணுறாரு, டான்ஸ் ஆடுறாரு. சார் இல்ல எதுக்கு சொல்ல வரேன், எதுக்கு சொல்ல வரேன் கேளுங்க. பொலிட்டிக்ஸ் சினிமா நடிச்சிட்டு ஒரு 3 மாசம் பிரேக் கூட எடுத்துக்கலாம் சார். ஆனா பாலிடிக்ஸ் அப்படி பிரேக் எடுக்க முடியாதுல்ல சார். இல்லைம்மா, அப்போ ஏன் நான் வரேன்னு சொல்லணும், அதை மாதிரி தான் இவரும் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க என்கிட்ட. புரியுதா? நான் சொன்னேன் விஜய் வந்து நடிக்கிறான் சார் அப்படின்னு. அவங்க அம்மா கூட அப்போ என்ன சொல்லிட்டாங்க, பொருளாளர் நான் கையெழுத்து போடல, எங்கள் வீட்டுக்காரர் காமிச்சாரு போட்டேன், இது என்னென்ன படிக்கலை, ஏன் அவங்க என்ன படிப்பறிவு இல்லையா அவங்களுக்கு? நான் அதை கேட்டேன், நீங்கள் தந்தி டிவிலே கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே என்ன பண்ணாங்க, இதை மாதிரி கிடையவே கிடையாது, அந்த கட்சியில் நான் வந்து அவர் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டாங்க சோபா மேடம். இது நான் மறுபடியும் கேட்குறாங்க, பத்திரிக்கை அவங்க தந்தியில் கேட்குறாங்க, அவர் இப்படி சொல்கிறார் சார், அரசியலுக்கு அன்றைக்கி அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்னார் பேட்டி. நான் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேன், நான் சினிமாவில் தொடர்ந்து இருப்பேன்னு சொன்னார். அப்போது என்கிட்ட கேட்டேன், அவர் நடிக்கிறார் சார், விஜய் பற்றி எனக்கு தெரியும், நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், விஜய் நடிக்கிறாரு, கண்டிப்பாக விஜய் ஒரு நாளைக்கு அரசியலுக்கு வருவார், அவர் ஒரு கட்சி ஆரம்பிப்பார், நீங்கள் வேணால் பாருங்கள், உச்சத்தை தொடுவார். இப்படியே சொன்னேன், நான் சொன்னது புரிஞ்சுக்கணும், உச்சத்தை தொடுவார். உங்கள் பாயிண்டில் தொட்டார், கூட்டம்னு சொன்னீங்கல்ல. ஆனால் பொலிட்டிக்கலில், அரசியலில் அதிகாரத்துக்கோ
எதுக்கும் வர முடியாது. சார் இப்போ கால சூழல் மாறிட்டு இருக்கு சார். அந்த காலத்து அரசியலோட நம்ம இந்த காலத்தை வந்து ஒப்பிட முடியாது நான் சார். ஒப்பிடல. மக்களும் வந்து மாறுவாங்க. இப்ப தலைமுறையே வந்து ஒரு தலைமுறையே மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் அப்படின்றவங்க நிறைய விஷயங்கள் இருக்காங்க, நிறைய புரிதல் இருக்கு, சோஷியல் மீடியா நிறைய விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்குது. அந்த காலத்துல சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாம இருக்கலாம். ஆனா இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டா கூட இப்ப இருக்கிறவங்க வந்து அவ்வளவு தெளிவா அவ்வளவு தூரம் எல்லா விஷயங்களும் சொல்றாங்க. மும்மொழி கொள்கையிலேருந்து இப்போ இந்தி இந்த இம்போசிஷன்லேருந்து அத்தனை விஷயங்கள் அவங்க வந்து பேசுறாங்க. அப்படின்னா இந்த அரசியல் புரிதல் இந்த காலத்து பசங்களுக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா சார்? கண்டிப்பா இல்லை. விஜய் கூட இருக்கிற அத்தனை கும்பலுக்கும் இல்லை. ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா? வீடியோவில் எடுக்கிறாங்க, டிவி பேட்டி எடுக்கிறாங்க. விஜய் அரசியலில் சிஎம் ஆகணும்னா எத்தனை தொகுதி ஜெயிக்கணும்? 4 தொகுதி சார் அப்படின்றான் ஒருத்தன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னொருத்தன் 467 தொகுதி சார்ன்றான். அப்போது இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், சார் விஜய் கண்டிப்பாக ஜெயிக்கிறார் சார், அவர் சிஎம் ஆகி பார்லிமெண்ட்டில் பேசுகிறார் சார்ன்றான். என்ன அரசியல் புரிதல் இருக்குது சொல்லுங்கள்? சொல்லுங்கள். அரசியல் புரிதல் இருந்த இப்படி பேசுகிறாங்களே, அவங்களுக்கு என்ன அரசியல் புரிதல் இருக்குன்ற கிடையாது. அதாவது இந்த கூட்டம் வந்து அதாவது ஒரு தற்குறிகள்லாம் சொல்கிறாங்க, நான் சொல்லலை. அந்த கூட்டம் என்ன ஆகும்னா உண்மையிலேயே அறியாமை, தெரியாமை, அவங்களுக்கு அந்த இது தெரியல பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு. இதனால் என்ன ஆகும்னா ஒரு 20% ஓட்டு வருவார். அதை தான் சொல்கிறான்ல, 20% வாங்குவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பப்ளிக் உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஆகா இவன் ஒரு பெரிய நடிகன், நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு தெரியும். சரி, உண்மையிலேயே விஜய் வந்து மக்களை ஏமாத்துறாருமா? அதில் சந்தேகம் இருங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? விஜய்க்கு சப்போர்ட்டாக நான் டிவியில் தந்தி டிவிலையும் சரி எல்லாத்துலேயும் சரி டிபேட் பேசிகிட்டே இருந்தேன். சப்போர்ட்டாக மதுரை அந்த இது விக்ரவாண்டியா அங்கே தானே மாநாடு, எல்லாரையும் நான் எதிர்த்தேன். ரவீந்திரன் துரைசாமி, தனியரசு, அப்புறம் அந்த அருணன், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களெல்லாம் அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, உனக்கு என்ன கொள்கை இருக்குது, என்ன திட்டம் இருக்குது, நீ எதுக்கு அரசியலுக்கு வர்ற, சினிமா நடிகன் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இது மாதிரி பேசாதுங்க, அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார் விஜய், நான் மாநாட்டில் அறிவிக்கிறேன் என்னுடைய கொள்கை திட்டம். நான் அவங்கள்ட்ட சொன்னேன், ஏன் நேற்று பேப்பரில் பார்த்துருப்பீங்க, மாநாட்டில் அறிவிக்கிறேன் இருக்கிறாரு, அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம், அறிவிக்கட்டும், ஏன் அப்புறம் சொல்லுங்கள், அது வரைக்கும் வாயை மூடுங்கண்ணே. சட்டப் யுவரமாக சேம் டைலாக் சொன்னேன் தந்தியில். ஆமாம், எல்லாம் ஆடி போயிட்டாங்க, அந்த அசோகவர்த்தி தான் எடுத்தாங்க. ஸோ அப்படி சொன்னேன். அவ்வளவு சொன்னவன் விக்ரவாண்டி மாநாடு நடக்கிற அன்றைக்கி தந்தி டிவியில் என்னை கூப்பிட்டாங்க. சார் மாநாடு வந்து ரன்னிங் கமிட்டியில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னாங்க. 5 hours உட்காந்துருந்தேன், இவருக்கு சப்போர்ட் தான் பண்ணேன். ஆனால் மாநாட்டில் எதுவுமே சொல்லலை. அப்போது அரசியல் அறிவில்லை, திட்டமும் சொல்லலை, கொள்கையும் சொல்ல, ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. இன்னைக்கு என்ன தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்காரு, பிரமாதம்னு சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா நீங்கள் விஜய் ரசிகை. என்ன சரி இருங்க, விஜய் ரசிகை தான் எனக்கு தெரியுது, என்ன சப்போர்ட் பேசுறீங்க. நான் என்ன இருங்க நான் என்ன சொல்றேன்னா, அது என்ன சொல்ல வந்தேன், தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்ல சூப்பர் அப்படின்றாங்க எல்லாரும். தேர்தல் அறிக்கையில் திமுகவும் அதிமுகவும் சொல்லாததை இவர் ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க, 1 லட்சம் ரூபாய் தரேன். இல்ல சார், ஒரு நிமிஷம். இங்க 75 வருஷம் இல்ல சார், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் சர்டன் திங்ஸ். இங்க 75 வருஷமா அவங்க ஆண்டுட்டு இருக்காங்க. இந்த 2 பேரோட அறிக்கையுமே கூட எதுவுமே இம்ப்ரெசிவாவோ இல்ல அட்ராக்ட் பண்ற மாதிரியோ இல்ல சார். அப்ப நீங்க புதுசா வந்து எதுவுமே அப்கிரேட் பண்ற, இதுல இருந்து நீங்க அப்கிரேட் வேணா பண்ணலாமே தவிர புதுசா எந்த ஒரு விஷயமும் கொண்டு வர முடியாது சார். ஏன் கொண்டு வர முடியாது? விவசாயிகளுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு சார். அப்புறம் வந்து அவங்க சொன்னதானே சொல்லியிருக்காரு. பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு சார். பென்ஷன் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் இப்போ டெம்பரவரியா இருக்கிற அரசியல் ஊழியர்களை வந்து பெர்மனண்டா மாத்தறதுக்கான சில விஷயங்கள் வந்து சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு, சொல்லிட்டு தான் இருக்காங்க சார். அப்கிரேடட் தான் சார் வெர்ஷன் சொல்ல முடியும். இவங்களே புதுசா அப்கிரேட் பண்ணிட்டே இருக்க கூடாது. புதுசா ஏதாவது பண்ணி மக்களை வந்து ஒரு நாட்டை நல்வழிப்படுத்தணும், மக்களுக்கு ஒரு நல்லது கொடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க சொல்லுங்க? MBA படிச்சிருக்கீங்க. MBA. நீங்க MBA படிச்சதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இல்லைன்னா நீங்க வந்து அந்த SSLC படிச்சுட்டு அந்த காலத்தில் நீங்கள் இப்போ +2 படிச்சிருப்பீங்க உங்கள் வயசுக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது SSLC தான். அதே கண்டினியூ ஆயிருந்தா உங்களை 17 வயசுக்கு அப்புறம் அனுப்ப மாட்டாங்க, வயசு பொண்ணு. ஏன்னா அப்போ காலேஜுக்கெல்லாம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? மொத்தமே 40 காலேஜ் தான் தமிழ்நாட்டில். அப்போ என்ன பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த SSLCயில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கும், அத்தனை பேரையும் படிப்பு நிறுத்திடுவாங்க அந்த காலத்தில். ஆனால் எம்ஜிஆர் என்ன செஞ்சார், +2 கொண்டு வந்தார். பெண்ணுக்கு இன்னொரு வயசு மெச்சூர்ட் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், எல்லாரையும் கூப்பிட்டார், பெரிய ஆளுகள் எல்லாம். இங்கே பாரு, கவர்மெண்ட்டில் காசு இல்லை, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் காலேஜ் ஆரம்பிங்க, உங்களுக்கு இடம் ஃப்ரீயாக தர்றேன், வேறு எல்லா வசதியும் தர்றேன்னு சொன்னார். சொல்லி ஆரம்பிக்கப்பட்டது தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 4000 காலேஜ் இருக்குது. புரியுதுங்களா? அது நீங்கள் V8 அவர் கூட அவருடைய பேட்டியெல்லாம் போட்டு பாருங்க, சொல்லுவார். இல்லைன்னு இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த அளவுக்கு IT ஃபீல்ட்லேயும் அதுலேயும் இதுலேயும் இன்றைக்கி இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லு, மக்கள் நல்லது. அது மாதிரி காமராஜர் நிறைய செஞ்சுக்கார், ஆரம்ப கல்வி. புரியுதுங்களா? புரட்சி தலைவர் உயர்கல்வி, இப்படி சொல்லியிருக்கார். எடப்பாடியை சொல்லுவோம், ஏன்னா ஸ்டாலின் எதுவுமே செய்யலை இந்த 5 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு. கலைஞர் சிலதெல்லாம் செஞ்சுருக்காரு.
இவர் எதுவுமே செய்யலை. இப்போ எடப்பாடி எடுத்துக்கோங்க, 4.5 வருஷம் தான் அவர் ஆட்சியில் இருந்தார் இல்லையா? 4.5 வருஷத்துல 1.5 வருஷம் லாக்டவுன் கொரோனா, அப்புறம் இருக்கிறது எவ்வளவு 3 வருஷம். அந்த 3 வருஷம் இந்த கொரோனாவை சரி செய்யறதுக்கு 1 வருஷம், மிச்சம் இருக்கிறது 2 வருஷம். இந்த 2 வருஷத்துல 9 இன்ஜினியரிங் காலேஜ், 75 ஆர்ட்ஸ் காலேஜ், இந்த நீட்டுன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த நீட்டுக்கு ஏழை மாணவர்கள்லாம் எங்க படிப்பாங்க? அரசு பள்ளிகள்ல. அரசு பள்ளி மாணவர்கள் 7.5% கொடுனார். இன்னைக்கு 3000 பேர் டாக்டர் ஆயிட்டான். இப்படி பேசுற அளவுக்கு இருக்கணும். ஏதாவது இருக்கா திட்டத்துல சொல்லுங்க. அப்கிரேட் பண்றாரு. ஃபைன் சார். இது அப்கிரேட் பண்ணு 7.5 சொன்னார்ல. இப்போ தைரியம் வந்து விஜய் அப்கிரேட் நீங்க சொல்லுங்க, நீங்க விஜய் வேணா சொல்லுங்க, 15 தர்றேன் இல்ல 25% தர்றேன் அப்படின்னு சொல்லுங்க. அது அப்கிரேட். நான் என்னமோ டெய்லியும் விஜய் அவங்க கிட்டயும் விஜய் டீம் கிட்டயும் பேசுற மாதிரி பேசுறீங்க சார். இல்ல சார் சொன்னாரு, நீங்க விஜய் ரசிகன் அதனால சொன்னேன் சார். எங்க சார் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. ஃபைன் சார். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். புரியுதா? புரியுது சார் எனக்கு. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தா நான் விஜய்க்கு வந்து இந்த கம்ப்ளீட்டாக நானே வாலண்டியரியாக போய் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணியிருப்பேன். ஃபைன் சார். எனக்கு இன்னும் சில விஷயங்கள் கேட்கணும். இப்போ அடுத்ததான் வந்து இப்போ இந்த பிரகாஷ் ராஜ் ஆகட்டும் சரி, சத்யராஜ் அவர்கள் ஆகட்டும் சரி, சுந்தர் சி, இவங்கெல்லாம் வந்து இப்போ திரைத்துறையிலேருந்து தானே வந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு களம் இறங்கியிருக்காங்க. சத்யராஜ் ஒரு பக்கம் டிஎம்கேக்கும் சத்யராஜ் சப்போர்ட் பண்ற ஒரு விஷயம் அப்பா மகன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமூக வலைதளத்துல அது ரொம்ப லிட்டரலி வைரலாவே போயிட்டு இருக்கு சார். டிபிக்கலா வந்து சொல்லணுமா, அது பிஸ்னஸ். சத்யராஜ் சார் வந்து இப்படி பேசுறதுக்கு பேச்சாளருக்கு காசு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி அவருக்கு கொஞ்சம் நடிகர் கூட கொஞ்சம் கொடுத்து சார். நீங்க இப்போ எல்லா இதுமே வந்து கூத்தாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய முத்திர கொடுத்துறவங்க உங்களோட அரசியல் பிரச்சாரத்துக்குவே தேவைப்படுறது வந்து ஒரு கூத்தாடிகளா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுப்படுது இல்ல சார்? முத்திர குத்துறத நான் ஒத்துக்கல. மத்தவங்க சொல்லுவாங்க, நான் ஒத்துக்கல. யாரும் ஒன்றும் அறிவு இல்லாம வரலாம், அறிவில்லாத வந்து என்ன பிரயோஜனம்? அதை கூத்தாடியா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து வரவங்க தான் அரசியல் அறிவு இல்லாம வந்து என்ன பிரயோஜனம்? நம்மளை எப்படி காப்பாற்றுவாங்க? அதுக்கு தான் நம்ம வந்து டெவலப் ஆகணும். நம்ம நாடு டெவலப் ஆகணும்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னா அதுக்கு வந்து காமராஜரும் எம்ஜிஆரும், அதுக்கு சந்தேகமே கிடையாது. கலைஞர் சிலது செஞ்சிருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் மேக்சிமம் தப்பும் பண்ணியிருக்காரு, சிலது நல்லதும் பண்ணியிருக்காரு. ஆமா. ஸ்டாலின் வந்து ஒரு துரும்ப கூட கிளி போடல என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து உங்க கனவை சொல்லுங்க, மக்களோட முதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு உரிமை திட்டம், கலைஞர் காப்பீட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரே. உங்க கனவை சொல்லுங்கன்னு அவருக்கு மூளை இருந்தா 5 வருஷம் கழிச்சு கனவை சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு 5 வருஷத்துல அவர் என்னதான் பண்ணிருக்கணும்ல? இல்ல வந்த உடனே உங்க கனவை சொல்லுங்கன்னு கேட்டு அதை பண்ணிருக்கணும்ல? கடைசியில இந்த சாக போறப்ப சங்கரான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கேட்கிறாரு முடிய போகும்போது. புரியுதுங்களா? சரி சார். இப்போ இந்த பிரேமலதா அவங்க பேசுறதெல்லாம் விஷயங்கள்லாம் பாத்தீங்களா சார்? பிரேமலதா அவங்களே வந்து ஒரு துரந்தர், இவங்களே வந்து ஒரு ஸ்பையு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆட்சியில என்ன குறை, எங்க அண்ணாவோட ஆட்சியில என்ன குறை அப்படின்னு பேசுறதெல்லாம் நீங்களும் கேட்டிருப்பீங்க. என்ன குறை? பாலியல் வன்முறை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த ஒரு குறையை தவிர வேற சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்கு அவங்க பிரச்சார பீரங்கி. இப்போ அதிமுகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு பிரச்சார பீரங்கி. அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏடிஎம்கேல இருந்து நீங்க அவங்க அறிவற்றவர்கள் கிடையாது, அவங்க அறிவுள்ளவங்க சார். நீங்க ஏடிஎம்கேல இருந்து நீங்க தான் ஸ்பையா அனுப்பிச்சு வச்சிருக்கீங்களா? நான் ஏடிஎம்கே கிடையாது இல்ல. நான் ஏடிஎம்கே கிடையாது. ஃபைன், ஓகே. ஆனா நீங்க அந்த பொதுவா யாரு நல்லது செய்யறாங்களோ அவங்கள பாராட்டுறேன். எடப்பாடி நல்லது செஞ்சதை மட்டும் பாராட்டுறேன். அவர் மேலே குறைகள் இருக்கு, அது வேற விஷயம். நான் தான் கலைஞர் மேலே குறைகள் இருக்குன்னு சொல்லிட்டேன், ஆனால் நல்லது பண்ணார். இவர் அந்த 2 வருஷம் ஆட்சியில் பண்ணார்ல, அதை யோசிக்கணும்ல. ஆல் பாஸ் போட்டாரே சார். ஆல் பாஸ் நீங்களே சொல்லிட்டீங்க, அது மறந்துட்டாரு அவர். நேத்து இது ஒரு ஆமாமா, ஆல் பாஸ் போடலன்னா 2 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் போட்டிருக்கேனே, அந்த ஒரு உங்களுக்கு இது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேக்குறது வந்து செய்யாததே. நாளைக்கு உங்க கனவை சொல்லுங்க, நாளைக்கு நான் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்றதை விட நான் உனக்கு இதை செஞ்சனே ஓட்டு போடுன்னு சொல்றது எவ்வளவு நல்லது விஷயமா இல்லையா? சொல்லுங்கம்மா சார், சொல்லுங்க. நாளைக்கு செய்யறேன் நான், இன்னைக்கு சொல்லுங்க உங்க கனவை. ஏன்னா நாளைக்கு சாக போற நேரம்னா அந்த ஆட்சி முடிய போற நேரத்துல கனவை சொல்லுங்கன்னு சொல்லி செய்யறதை விட நான் உங்களுக்கு இதை செஞ்சனே எனக்கு வந்து போடுங்க சொல்றது தப்பா? ஆல் பாஸ் நான் உங்களுக்கு போட்டிருக்கேனே அப்படின்னு கரெக்ட் தானே? மக்களுக்கு தெரியணும்ல. சோ அந்த ஃபர்ஸ்ட் வோட்டர்ஸை வந்து இவர் அட்ராக்ட் பண்றாரு. உங்களுக்கு நான் தான் ஆல் பாஸ் போட்டிருக்கேன், நீங்க எப்படியாவது இது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. சரி சார். இப்போ கடைசியா த்ரிஷா அவங்கள பத்தி எந்த ஒரு பேச்சுமே இல்ல. இப்போ வந்து சைலண்டா திடீர்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாமே குடும்பத்துக்குள்ள. ஓகே, அது தேவையில்லாதது இல்லையா? இன்னைக்கு தேவை நாடு. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு என்ன செய்யணும், இது யார் வருவா அப்படிலாம் கேளுங்க, சொல்லலாம்.
ஃபைன் சார். ஓகே சார். இப்போ இதுலயே வந்து என்னன்னா சுந்தர் சி பிடிஆர் அந்த விஷயம் பாத்தீங்களா சார்? சொல்லுங்க. சுந்தர் சி வந்து கஷ்டப்பட்டு வந்து நான் இந்த பொசிஷனுக்கு நான் வந்திருக்கேன், நீங்க பிடிஆர் வந்து உங்களை பிடிஆர்னு சொன்னா யாருக்குமே தெரியல, தியாகராஜன்னு சொன்னா யாருக்குமே தெரியல, நான் பிடிஆர்னு சொன்னாதான் தெரியுது, 5 வருஷம் நீங்க இந்த ஆட்சியில இருந்து என்ன செஞ்சீங்க, இன்னொரு முறை வந்து என்ன கேக்குறீங்களேன்னு சொல்லிட்டு உண்மையாவே சுந்தர் சி வந்து பர்பஸா தான் களமிறங்கப்பட்டிருக்காரா? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காரே சார். ஆமா. ஏன்னா அது அந்த ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும். 30,000 கோடி உதயநிதியும் சபரீசன் சாரும் 2 பேரும் எடுத்துட்டாங்க. இவங்கெல்லாம் இனி 5 வருஷத்துல என்ன எடுப்பாங்கன்னு தெரியலன்னு அவர் பேசினதுக்கு இருக்காடு நீங்கள் கேட்டிருப்பீங்க. இது வரைக்கும் அந்த நான் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரா? பிடிஆர் சொல்லியிருக்காரா? இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு சரியான போட்டியாக ஒருத்தர் ஒரு நடிகரை வேணும், மாசு வேணும்ல. எதுவும் சொல்லிட்டு இப்போ விஜய் ஒரு மாதம் ஒரு 20% பிரிக்கிற நானே சொல்கிறேன். அப்போ இவர் வரும்போது இவருக்கு இந்த நடிகர்ன்ற மாதம் ஒரு 5% வரும் இல்லையா? சுந்தர் சி நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாருல்ல, நடிச்சிக்கிற டைரக்ட் பண்ணிக்க, அவர் யாருக்கும் எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று மேடம் குஷ்புவோட ஹஸ்பண்ட்ன்றது அது ஒரு ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் வந்து அவரை இறக்கியிருக்காங்க. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறுவார். சுந்தர் சி அவர் வந்து வெற்றி பெறுவார். ஆமாம். அவரோட களம் எப்படி இருக்குன்றது ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, பிடிஆர் சார் என்ன சொல்கிறாரு, நான் மக்களுக்கு எவ்வளவோ செய்யணும்னு நினச்சேன், என்னால் செய்ய முடியல, அந்த பவர் என்கிட்ட இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் வந்து என்ன பிரயோஜனம்? இனிமேல் ஆட்சி இன்னி ஜெயிச்சு போனாலும் அந்த பவர் இல்லாமல் தான் இருப்பார். ஏன்னா அவர் அந்த ஒரு இப்போ அந்த 30,000 கோடின்றது உண்மை இல்லைன்னு சொன்னால் இவரையே அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லேருந்து எடுக்கணும் சொல்லுங்க. அது ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பம்ன்றதுனால வேற அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சும்மா டம்மியாக ஒரு மந்திரி கொடுத்தாங்க இல்லைங்களா? அப்போ அந்த டம்மியை வச்சுட்டு நீ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்? சுந்தர் சி ஜெயிச்சாலாவது ஃபைட் பண்ணி அசம்பிளியில் யூத் அவர் சண்டை போட்டு ஏதாவது பண்ணி கொடுப்பார் மக்களுக்கு. சார் பேக் டு பிரேமலதா அவங்களோட இதுக்கு வந்து நேத்தி ஒரு விஷயம் வந்து இந்த 2 நாளா வந்து அவங்க தான் சார் பயங்கர ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. முந்தா நேத்தி வந்து திருப்பரங்குன்றத்துல போய் தீபம் ஏற்றப்படும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்றதும், ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன இருந்தாலும் நாங்க திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்த விட மாட்டோம்னு அவர் ஒரு பக்கம் சொல்றதும் இது முடிஞ்சது. இல்ல சார், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், 234 தொகுதிகள்லயும் எங்க அண்ணா ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இல்ல அவங்க உண்மையிலேயே அண்டர் டீலிங்கில் அவங்க ஏடிஎம்கேக்கு தான் பண்ணுறாங்க. அவங்க பிஸ்னஸ் வியாபாரத்தில் என்ன முதல்ல வாங்கி முடிச்சாச்சுல்ல, ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இதில் ஆமாம், தம்பி எம்பி ஆக்கியாச்சு, அது ஒன்று போதும். அவங்களுக்கு எம்பியில் தான் மெயினாக இருந்தாங்க. கட்சி ரன் பண்ணுறதுக்கு ஏதோ பொறுப்பு வேணும்ல. ஸோ அது ராஜ்யசபா ஈஸி இல்லை, மக்கள் ஓட்டு போட்டு வராது. ஸோ இது வாங்கிக்கிட்டாங்க. இனிமேல் வந்த அண்ணன் போனான்னு அடுத்து பார்த்துக்கலாம், அடுத்த அண்ணன் எடப்பாடி வாழ்க்கைன்னு சொல்லி போய்க்கலான்னு இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் இது பண்ணிட்டு இல்லைன்னா இப்படி பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா? அதான் நான் அதை சொல்லிட்டேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அவங்க வந்து அவ்வளவு அறிவு குறைஞ்சவங்க கிடையாது. நல்ல திறமைசாலி, படித்த பிள்ளை, அருமையான நாள், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதனால அவங்க விவரமா தான் பேசுறாங்க சார். அப்ப அதே மேடையில சிஎம் அவர்களை வச்சுட்டும் கமலஹாசன் அவர்கள் வச்சுக்கிட்டுமே இவங்க தைரியமா இப்படி ஒரு வார்த்தை பேசுறதெல்லாம் அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப மக்கள்கிட்ட ரீச் ஆகட்டும், அதுதான் பர்பஸா தான் பர்பஸ். தோத்து போகும் தெரியாமலாம் இதை பண்ணலன்னு கிடையவே கிடையாது. பர்பஸா தெரிஞ்சுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து மேடம் பிரேமலதா மேடம் கூட இது தெரிஞ்சு என்கிட்ட கேட்டா கூட நான் சொல்லுவேன், இது வந்து ஒரு தெரிஞ்சுதான் இந்த ஒரு விஷயம் நீங்க பண்றீங்க மேடம், எனக்கு தெரியும் அப்படின்னு. ஃபைன் சார். சார் பேக் டு வந்து விஜய் அவர்களே நான் வரேன் சார். அவர் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் போகும்பொழுது இல்லை சார், அபரிவிதமான வந்து ஒரு அன்பு வந்து மக்கள் செலுத்துறதையும் ஏகோபித்த ஒரு ஆதரவும் வந்து கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை சார், இப்போ தொடர்ந்து அவர் வந்து போகும்போது வேலு வாட்டர்மெலன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் தூக்கி போடுறது, வாழைத்தாறு, ஸ்ப்ரைட்டு, கேம்பா, இது முதல்லயே எல்லாரும் சொன்ன மாதிரி அந்த இதுதான் சார். பவுடர் எல்லாம் போடுறாங்க போல இருக்கு சார். பவுடர், இந்த பவுடர் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அதான் சொன்னேன். 4 சீட்டு ஜெயிச்சா சிஎம் ஆகலாம் அப்படின்னு சொன்னா அந்த கூட்டத்தை பத்தி நீங்க திருப்பி சார் இந்த சார் உங்களோட இதுக்கே வரேன் சார். இந்த மாதிரி எவ்வளோ பேர் பிரச்சாரம் போறாங்கல்ல சார், இது தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்களா சார்? ஏன்னா எனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா சார். என்னோட இதுக்கு இது புதுசா. நீங்க எம்ஜிஆர் காலத்துல இல்ல, நான் பார்த்தது இல்லை சார். ஸோ தாத்தா பாட்டிட்டு கேளுங்க சொல்லுவாங்க. இல்ல அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்கள்ல இந்த மாதிரி உண்மையாவே வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இளநீர் கொடுக்கறது, இந்தாங்க ஸ்ப்ரைட் சாப்பிடுங்கன்னு சொல்லி தூக்கி போடுறது. எம்ஜிஆர் காலத்துல அப்படி தூக்கி போடுறது இல்ல, இந்த மாதிரிலாம் பார்த்து போய் கொடுப்பாங்க. அவர் ஏதாவது சோடா குடிச்சாருன்னா மிச்சத்தை இப்படி வச்சாருன்னா அதான் எனக்கு வேணும் கத்துவாங்க. உடனே அங்கே இருக்கிற கட்சிக்காரங்க 2-3 அண்டாவில் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அந்த சோடா அதில் கலக்குவாங்க, கலக்கி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் அது அன்பு. அது மாதிரி பார்த்து அந்த மாதிரி தான் எனக்கு வயசு இது மாதிரி தூக்கி போடுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. இல்லை, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் பிரச்சாரங்கள் பார்த்த வரைக்கும் இல்லை சார். நேற்று பொரி உருண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க சார். அவருக்கு பொரி உருண்டை கொடுக்கறது, அப்புறம் வந்து அவருக்கு இந்த வாழைத்தாறு கொண்டு வந்து கொடுக்கறது சார். இதையும் தாண்டி நேற்று ஒரு விஷயம் சார், இவருக்கே நேற்று வந்து அந்த டைவர்ஸ் கோர்ட் ஹியரிங்ல இருக்கும் பொழுது கல்யாணமான புது தம்பதிகள் இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக அந்த பிரச்சார வேன்ல ஏறினது தான். நடிகர் கூட வந்து போட்டோ எடுக்கணும்னு ஆசைதாம்மா. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், நடிகர் என்ன வீட்டிலே இருக்கேன், என் ஒய்ஃப் என்ன சொல்லுவான்,
யாராவது ஷூட்டிங் வீட்டு பக்கத்தில் நடந்தால் கூட எங்கே நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா, புரியுதா உங்களுக்கு? நடிகர்களை பார்க்குறதுக்கு ஒரு மோகம் வேற ஒன்று. இப்போ சொல்கிற இந்த தெருவில் இப்போ ரஜினிகாந்த் ஒரு ஷூட்டிங் நடக்கட்டும், நம்ம எல்லாரும் எந்திரிச்சு போய் பார்ப்போம், நம்மளை அறியாமல். அது வந்து அந்த சினிமா மோகம். அது வந்து ப்ராக்டிக்கலாக வராது. கலை யதார்த்தம் என்ன சார்? இப்ப நீங்களும் எவ்வளோ இடத்துக்கும் வந்து பிரச்சாரம் போயிருக்கீங்க. பிரச்சாரம் வந்து போயிட்டு நீங்க காலையில தான் வந்திருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க. மக்களோட மனநிலை என்னன்றது அந்த கடைசி நிமிஷம் ஓட்டு போடுற நாள் கூட மாறும் அப்படின்றத இங்க எல்லாமே சொல்லப்படுற ஒரு விதி. அது ஒரு நியதியா பார்க்கப்படுது சார். அன்னைக்கு காலையில மாறும், அன்னைக்கு காலையில மாறும் அப்படின்ட்டு சொல்றது கூட, ஏன்னா நான் வந்து எங்க வீட்டுல சொல்லி கேட்டிருக்கேன், நீ காலையில கூட சரி விட இதனால போட்டோம் இதனா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு மாறாம இருக்கிறவங்களும். ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கோ டைரக்டர் வந்து அசோக்குன்னு சொல்லி வந்திருக்கிறாருங்க. அவரும் அவர் ஒய்ஃபும் எப்போவுமே வந்து ரெட்டையிலையம். அவர் பையனும் மருமகளும் நாங்கள் வந்து விஜய்க்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்களாம். நீங்களும் விஜய்க்கு போடணும்னு கம்பல் பண்ணாங்களாம். அப்புறம் இந்த விஜயனுடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் இப்போ 4 நாளாக பார்க்க உடனே அவங்க 2 பேரும் சொல்லிட்டோம், இல்லை நாங்கள் விஜய்க்கெல்லாம் போடல, நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம், நாங்கள் வேறு மாதிரி நினச்சோம், அவர் இல்லை, ஒர்த்து இல்லை, அவர் சொல்லுவார்ல டைலாக், அந்த மாதிரி இவங்க சொல்லிட்டாங்களா அவர் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லி. நீ வேணா கேட்கணும்னா கேட்கலாம், அவர்கிட்டயே கேட்கலாம் சொல்கிறேன். அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, கடைசி நிமிஷத்தில் கூட மாறும்னு சொன்னோம்ல, இது மாற்றம் தானே. ஸோ இப்படி மாறிட்டு வரும்போது லாஸ்ட் மினிட்ல இன்னும் மாறலாம். அப்படி மாறும்போது கலை யதார்த்தம் நீங்கள் கேட்டீங்க. கலை யதார்த்தம் வந்து இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு கருத்து கணிப்பும் ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கு. பாண்டிய சார் ஒரு மாதிரி சொல்லிட்டு, அவர் என்டிஏக்கு சப்போர்ட்டாக தான் சொல்லுவார் மேக்ஸிமம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது கலை யதார்த்தமும் இருக்கலாம். இப்போ பார்க்கும்போது அது இருக்குது. அவர் இப்போ சொல்லும்போது கூட இவர் சப்போர்ட்டாக சொல்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். நான் களத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிற சூழ்நிலையில் எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். இஸ்லாமிய மக்கள் ஓட்டும் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும் 80% திமுகவுக்கு தான் இதுவரைக்கும் வந்திருக்கு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அதுதான். அவங்களுக்கு ஒரு 20-25 தான் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த தடவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் வந்து ஒரு அதிகாரிகிட்ட பேசினேன். அவர் சொன்ன இல்லை 70 இல்லைங்க, 100% அங்கே தான் போகும் அப்படின்றார். எங்கயா சார்? விஜய்க்கு அதாவது 80% ஓட்டு உங்களுக்கு உடனே வருத்தமா இருக்குமே சார்? எனக்கு நேரம் நம்ம வந்து நெவர் நான் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன்ல. நான் அவர்கிட்ட பேசுவோம் சொன்னேன், ஆமாம் சார் நானும் பார்த்தேன் அதுதான் அப்படின்னு. நான் 80 சொன்னேன், அவர் 100 சொன்னார். கிறிஸ்தவர்கள் ஓட்டு 100% விஜய் கேட்டார். இஸ்லாமியர்கள் ஓட்டு 80% அவர் சொன்னது. நான் அதை தான் கணக்கு எடுத்தேன். கிறிஸ்தவர் ஓட்டு 80 எடுத்தேன், அவர் 100 எடுத்தார். அதனால் நான் 18% விஜய்க்கு வச்சுருந்தேன். இப்போ 20 ஆக்கிக்கலாம், அவ்வளோதான். இருங்க சொல்கிறேன். இந்த இஸ்லாமியர்கள் ஓட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க. இஸ்லாமியர்கள் ஓட்டு கிறிஸ்தவர் ஓட்டு யாருது? டிஎம்கே ஓட்டு. அப்போ அதிமுக இல்லைன்றீங்களா? அதிமுக 20% தவறு எப்போவுமே. நீங்கள் யாருக்கு வேணால் கேட்டுக்கலாம். நான் ஓப்பன் சேலஞ்ச் எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்துலேருந்து இருக்கிறேன்ல. அப்போ என்ன ஆகுன்னா, இந்த ஓட்டு வந்து டிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு பரம்பு அண்ணா காலத்திலிருந்து இந்த டிஎம்கேக்கு விழுந்த ஓட்டு அப்படியே கட்டாயிக்க போகுது. எங்கே போகுது? விஜய் அவருக்கு போகுது, விஜய்க்கு போகுது. அப்புறம் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஓட்டு, எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்கிறாங்க, அந்த ஓட்டு அதில் வந்து ஒரு 70%ன்னு சொல்கிறார். நான் வந்து 50 தான் சொல்கிறேன். அவங்கள அதிகாரிகள்லாம் 70 சொல்கிறாங்க. அந்த ஓட்டு அப்படியே வந்து விஜய்க்கு வருது. இப்படி வரும்போது அது 20% ஆயிடுச்சு அவருக்கு. புரியுதா? அந்த 20% நீங்கள் வந்து கூட்டம் பூரா 20% இல்லை. ஏன்னா 18 வயசு கீழே நிறைய பேர் இருக்கான், அதுதான் கூட்டம் நிறைய இருக்குது. அவங்களுக்கு ஓட்டு இல்லை, அவங்களை நீங்கள் பெர்சன்டேஜில் கொண்டு வர முடியாதுல்ல. அது இல்லாமல் 20% வருது. இந்த 20% ஓட்டு வர்றதுனால இழப்பு யாருக்கு? திமுகவுக்கு. அண்ணா திமுகவில் இழப்பு கொஞ்சம் இருக்குது. அந்த யூத்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலிகளில். அப்படியே இருந்தாலும் ஒரு 2-3% 3% வரைக்கும் போகலாம் சார். நாளைக்கு இது எல்லாமே நெக் டு நெக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நெக் டு நெக்கு போகும்போது விஜய் வந்து ஒரு வேலை டிசைடிங் அத்தாரிட்டி ஆகி யாரோட கூட்டணி போற மாதிரி இருந்ததுன்னா அதிமுகவோட போயிடுமா சார்? வரவே முடியாது. ஏன்னா விஜய் வந்து 2 தொகுதியில தான் ஜெயிப்பார். 233 தொகுதியில் போட்டி போடுறாங்க. 34வது தொகுதி அந்த சுயேட்சைக்கு சொல்லியிருக்காரு. 234லையும் 2 தொகுதி வந்தா பெரிய விஷயம். ஸோ டோட்டல் 234லயே 2 தொகுதி தான் வரும். நாங்கள் இதை நோட் பண்ணிக்கிறோம் சார். நோட் பண்ணிக்கோமா, 2 தான் வரும். நீங்கள் இன்னொன்று கூட அந்த ரெக்கார்டு வேணாலும் அந்த கட்சி அவங்க ஆரம்பிச்சு கொடுத்தேன்னு சொன்னேன்ல, அதை கூட ரெக்கார்டு கூட நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்றேன். சார் நீங்கள் இவ்வளோ பேர் வந்து இந்த ஸ்கெட்யூல் காஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறீங்க. கிறிஸ்டியன் மக்கள் அப்புறம் வந்து முஸ்லீம் மக்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது இங்கே பொது ஜனம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபேக்டரே நீங்கள் இன்னும் கொண்டு வரவே இல்லையே. அவங்களாம் ஓட்டே போட மாட்டாங்களா? அவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடாம இவங்க மட்டும்? யார் கேட்குறீங்க? யாருக்கு வேணாலும் சார், அவங்களாம் ஓட்டே போட மாட்டாங்களா?
அப்புறம் அவங்கள பத்தி எந்த ஒரு ஃபேக்டருமே பேசவே இல்ல இல்லையே. இப்ப நீங்க விஜய் பத்தி நானும் பேசும்போது விஜய் இங்க பத்தி வாங்க. பேசும்போது தான் சார் கேக்குறேன். இப்போ விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுறது விஜய் வந்து இப்ப அவங்களுக்கு நீங்க பொதுமக்கள் சொன்னீங்க. போட மாட்டாங்களான்னு கேட்க போறீங்களா? ஆமா அப்படி சார். கேளுங்க. பொதுமக்கள் யாருமே ஓட்டு போட மாட்டாங்களா விஜய்க்கு? சும்மா ஒரு 2% போடுவாங்க. 2%. 2% அவ்வளவுதான். மத்தவங்க எல்லாருமே மத்தவங்க எல்லாமே வேணா இது வந்து ஒரு அவர் வந்து மத அரசியல் மாதிரி தான் கொண்டு போறாரு. மதவாதம்னு பிஜேபியை சொல்லிட்டு இவர் மதத்தை தான் அடிப்படையாக கொண்டு போறாரு. எப்படி அவர் மதம்ன்றீங்க? எது? இப்ப அவர் மத அரசியல்னு எதை வச்சு சொல்றீங்க? கிறிஸ்டியனை சொல்றேன். புரியல சார் எனக்கு. அவர் கிறிஸ்தவர். அவர் கிறிஸ்துவர் சார். இருங்க, அவர் கிறிஸ்துவர் தான். கோவிலுக்கு போலியா? கோயிலுக்கு அவர் கிறிஸ்துவர் தான். நாடகம். அப்புறம் வந்து அவர் இதுக்கு மாஸ்க்கு போலியா? ஏமாத்துறாரு. அது எப்படி சார் அது? பாருங்க. அவர் போனா மட்டும் வந்து நாடகம் அது. ஆதவர்ஜினா யாரு? நீங்க தான் சொல்லலாம். அவர் பேர் ஆதவர்ஜினா செந்தில்குமார். இந்து அவர் கிறிஸ்டியனா மாறினாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால. மார்ட்டின் பொண்ணு கல்யாணம் பண்ணாரு. புஷி ஆனந்த் கிறிஸ்டின். புரியுதுங்களா? அந்த வியூக வகுப்பாளர் ஒருத்தர் இருக்கார், ஆரோக்கியம் ஜான் ஆரோக்கியம், அவரும் கிறிஸ்டின். ஸோ அவங்க இப்படிலாம் பண்ணும்போது மற்ற ஆளுகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல் வரும். பொதுமக்கள், இந்துக்களில் இருக்கிற பொதுமக்கள் நான் சொல்றது. ஏன்னா கிறிஸ்டின் இஸ்லாமிய தான் போயிடுறாங்களா? சரி, அதனால இந்துக்கள் எல்லாருமே வந்து இப்ப யோசிப்பாங்க. சார் இப்ப நீங்க பேசுறது உண்மையாவே மக்கள் மனசுல வந்து நீங்க தான் சார் வந்து ஒரு மத இதை வந்து கொண்டு வர இல்லையே. இல்லையே, எப்படி கொண்டு வர்றேன்? இல்ல இப்ப நீங்க தான் வந்து இப்ப திருப்பியும் வந்து இல்ல விஜய் வந்து ஒரு கிறிஸ்டியன், அப்புறம் வந்து புசியானது ஒரு கிறிஸ்டியன் அந்த ஓட்டு ஏன் அந்த ஒரு விஷயத்தை நீங்க அப்ப சொல்றீங்க. ஏன் கிறிஸ்டியன் ஓட்டு டோட்டலா அவருக்கு ஏன் போகுது அப்படின்னா ஒரு கட்டுப்பாடு இருக்கு. பேராயர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, எந்த கட்சிக்கும் போடக்கூடாது. இல்லையா? அதே இப்ப மறுநாளே வந்து சிஎம் அவர்கள் வந்து எல்லா பேராயரையும் கூப்பிட்டு வந்து ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு சார் திருச்சியில இருந்து. அது கட்சியில இருந்து சிலர் வேண்டும் கூப்பிட்டு பேசுவாங்க. அப்ப அது போட்டா வந்து இல்ல ஜெனரலா எப்படி சார் அவர் பேசினா மட்டும் பேராயர் சொன்ன கருத்து மட்டும் நிறைய பேர் பிஷப்லாம் கூப்பிட்டு பேசியிருக்காரு. பேராயர் சொன்னது என்ன? பேராயர் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு ஒரு வார்த்தை, இந்து மதத்தை உடைக்கணும், அதுக்கு விஜய் கோட் போடணும் சொல்லியிருக்காரு இன்னைக்கு. சார் இப்போ சார் அதே ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு இது வந்து ஒரு மஸ்ஜித்ல வந்து எல்லாருமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து எதிர்த்து போராடி இருக்காங்க சார். அந்த ஒரு இதுவும் பேப்பர்ல இருக்கு, அது நீங்க பாத்தீங்களா? எல்லாருமே வந்து ஒரு முஸ்லிம் சமூகம் வந்து அவங்க இதுல சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து முஸ்லிம் வந்து ஃபுல்லா திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க எல்லாருமே சண்டை போட்டு வெளில வந்திருக்காங்க. அது நீங்க பாத்தீங்களா சார்? ஒரு பகுதி அந்த நியூஸும் பார்த்தேன். ஒரு பகுதி பேராயர்ன்றது தமிழ்நாட்டுக்கு போறான். யோசிக்கணும். திமுகல இருக்கிறவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொன்னது கேட்டு ஒரு பகுதியில எல்லாருமே வந்து ஒரு தர்காவிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கு சொன்னது பேப்பர்ல பார்த்தேன் நான். அது இது பேராயர்னா தமிழ்நாடு மூலமா ஒரு பிஷப்போட ஒரு பகுதி, ஒரு தூத்துக்குடிக்கு இருப்பாரு, திருநெல்வேலிக்கு இருப்பாரு, மதுரைக்கு இருப்பாரு. பேராயர்னா தமிழ்நாட்டுக்கு முழுசும். முஸ்லீம்ல இந்த இமாமன் சொல்றாங்கல்ல அது மாதிரி அவர் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா பொதுமக்கள் போட மாட்டாங்கன்னு சார். எனக்கு இன்னொரு டவுட், பொதுமக்கள் போட மாட்டாங்க சார். பொதுமக்கள் வந்து எனக்கு இப்போ என்ன தெரியுமா சார், பாண்டிச்சேரியில விஜய் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்ததுனாலதான் இந்த வாட்டி 90% வாக்குகள் வந்து அங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு வந்து இதை நான் சொல்லல, போய் சர்வேல சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் சொன்னா நீங்க ஒன்னே என்ன விஜயோட ரசிகைன்னு எனக்கு ஒரு பிராண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப வந்து ஒரு சர்வே போட்டிருக்கு, இது வரைக்கும் வாக்கு செலுத்தாதவங்க கூட 90% மக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு வாக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இதுவே வந்து ஒரு புரட்சியா தானே சார் பார்க்கப்படுது? இது புரட்சியெல்லாம் கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு விவரம் தெரியல, தப்பா எடுத்துக்கூடாது. அதாவது வந்து எஸ்ஐஆர்னு இப்போ கொண்டு வந்தாங்களா, செத்தவனுக்கு 4 ஓட்டு 5 ஓட்டுலாம் இருந்தது, பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் வந்து ஊரில் இல்லாதவங்க செத்தவங்க எல்லாரையும் நீக்கியாச்சு. அப்போது மொத்தமாக இப்போ 100 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 25% செத்தவங்க ஓட்டு அதில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நமக்கு எவ்வளோ போல் ஆகும்? 70-75 தானே ஆகும், 60 தானே ஆகும். அப்படி ஆயிருக்கு இது வரைக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 80 தாண்டி தான் ஆகும். அதில் விஜய் கூட்டம்ன்றதுல நீங்கள் வேணா சொல்ல கூட ஒரு 2% அப்படி தான் சேர்த்துக்க முடியும். அப்படி தான் சேர்த்துக்க முடியும். சோ இப்போ டோட்டலாவே அந்த ஓட்டு போயிடுச்சு இல்ல, வாக்கிட்ட எத்தனை எவ்வளவு இல்ல சார். இப்போ நீங்க எவ்வளவு 1 கோடி ஓட்டுக்கு மேல போயிருக்கு சார். 1 கோடி அந்த 1 கோடி வந்து இங்க இல்லையே, யாரும் இல்லையே, இல்லாதவங்க ஓட்டு இருந்தது. அதை சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது 67% 50. தமிழ்நாட்டுல இது வரைக்கும் ஓட்டு சதவீதம் வந்து எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா சார்? ஐயோ அதைத்தான் நான் சொல்றேன்மா. எவ்வளவு 60 ஆயிருக்கு, 67 ஆயிருக்கு, 70 ஆயிருக்கு, 72 ஆயிருக்கு. இந்த மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஏன் 72 ஆகுதுன்னு புரியும். தெளிவா சொல்லிட்டேன். 100ல 80 ஓட்டு தான் உயிரோடு இருக்கான், 20 ஓட்டு செத்து போனவங்க ஓட்டு அதுல இருக்கு. அப்ப பெர்சன்டேஜ் அப்படித்தானே வரும். அப்போ அதை எடுத்துட்டா 80 தாண்டிடும்ல. 80 தாண்டி அப்ப இந்த வாட்டி வந்து 100% வந்து ஒரு 90 அப்படி வரும். ஏன்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. சில அதிகாரிகள் படிச்சவங்க எல்லாம் எங்க வர்றாங்க ஓட்டு போட?
வெயில் அது வெயில்ல ஓட்டு போட வர மாட்டான். சார் இப்போ போலீஸ்காரங்களுக்கு அவங்களுக்குலாம் வந்து தபால் வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்ததுல போன வாரம் அங்க எல்லாருமே வந்து ஒரு குறியீடு சொல்ற மாதிரி பின்னாடி வந்து விஜய் அவர்கள் மேடை சொல்றது என்னன்னா கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் எல்லா இதுலயும் பிரச்சாரத்திலயும் சொல்லிட்டு இருக்க. இப்போ இவங்க ஓட்டு போட்டவங்க அத்தனை பேருமே இல்ல சார் கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகத்தோட பாட்டை தீம் சாங்கா போட்டதுனால காவலர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு பிரச்சாரம் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இப்போ எந்த காவலராவது சொன்னாரா அப்படி? அது நம்ம இதுல போட்டுக்கிறதான யூடியூப்லயும் இதுலயும் சமூக வலைதளங்கள்ல இல்ல அவங்களே போஸ்ட் கொடுக்கும் பொழுது கட்சி பிரச்சாரம் அது அப்படி பண்ணிக்கிறது. அவங்க இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னா தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஓ இவங்களே இப்படி வந்துட்டாங்களான்னு. அது ட்ரெண்டு அது ட்ரெண்டு. விஜய் அவர்கள் நேத்தி வந்து இங்க சென்னையில வந்து பிரச்சாரம் பண்ணும்பொழுது முன்னாடி அவ்வளோ போலீஸ் சைரன் அதை வாகனம் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சார். பின்னாடி வந்து அவ்வளோ போலீஸ்காரங்க இதெல்லாம் வரும்பொழுது பிரைம் மினிஸ்டருக்கு கூட இந்த ஒரு பாதுகாப்பு இல்லை. ஆனா விஜய் அவர்களுக்கு முன்னாடியே சிஎம்னு இந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. அதனால தான் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு. மறுபடியும் ஒரு கரூர் சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு பாதுகாப்பு பலப்படுத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அப்படி முண்டி அடிச்சு போறாங்கல்ல. நீங்க தான் சொல்றீங்க தர்பூசணி பழத்தை வீசுறாங்க, வாழைத்தார வீசுறாங்கன்னு. இப்படியாவது ஏதோ அசம்பாவிதம் விஜய்க்கு ஆயிடக்கூடாதுல்ல, புரியுதா? அதனால அந்த பாதுகாப்புக்காக பண்றாங்களா? சிஎம் ஆயிட்டாருன்றதுக்காக இல்ல. உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து விஜய்க்கு சாதகமாகி அவர் தான் வந்து சிஎம், அதனால தான் முன்னாடியே இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குலாம் அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்கன்ற மாதிரி. அதெல்லாம் கிடையாது, அது ஒரு தவறான கருத்து. சார் இப்போ எனக்கு இந்த நிஜமாவே ரொம்ப குழப்பமா இருக்கு சார். இந்த நீங்க வந்து பொதுஜனம் அப்படின்ற ஒரு ஃபேக்டரி பேசல, முஸ்லிம்ஸ்ன்னு சொல்றீங்க. முஸ்லிம்ஸோட வந்து 70% வாக்குகள் அங்கே போயிடும், கிறிஸ்டியன்ஸோட 100% வாக்குகள் வந்துமே டிவிகேக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. என்னால் டிஎம்கேக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி இன்னொன்னு சொல்றீங்க. ஏடிஎம்கேக்கு ஏன்னா அவங்க ஆல்ரெடி வீழ்ச்சியில தானே சார் இருக்காங்க. அதுவும் இப்போ டீலிமிட்டேஷன்ஸ்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமே, அந்த சிஏஏ இந்த ஃபேக்டர்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமே இப்போ எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருப்பாங்க? அவங்களாம் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதே தெரியலையே. அவங்களுக்கு ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கு இந்த ஓட் பர்சன்டேஜ் ஷேர்ன்றதையும் நீங்களே சொல்றீங்க. அதிமுகவும் திமுகவும் உங்களை பொறுத்த வரைக்கும் களத்திலே இல்லைன்னா உங்களோட வந்து ஒரு இதுபடியே வந்து டிவிக்கே தான் வின் பண்ணுன்றதை நீங்களே இன்டைரக்டா சொல்றீங்களே. நல்லா பேசுறீங்க, உங்களுக்கு சாதகமா பேசிக்கிறீங்க, பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன், நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்றேன்னா விஜய்க்கு சார் இருங்க இல்ல இருங்களேன். இப்போ என்னோட திருப்பியுமே வந்து என்னன்னா முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஓட்டு சொல்லிட்டீங்க, கிறிஸ்டியன்ஸோட ஷெட்யூல் காஸ்ட் இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இப்போ நான்லாம் இதுல எந்த சமூகத்திலயுமே சேராத ஒருத்தி. இப்போ என்னோட சேர்ந்தவங்க எல்லாம் நான் பார்க்கும்போது பாதி பேர், ஏன்னா நாங்களும் இந்த களத்துல தான் இருக்கோம், பாதி பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிவிகேன்றது தான் வந்து அவங்களோட ஒரு சொல்லாடலாவே மாறிடுச்சு. இப்போ எல்லாரோட மனநிலையுமே சரி ஓகே ஒரு மாற்றம் நம்ம டிவிகேக்கே கொடுத்து பார்ப்போமே அப்படின்ற மாதிரி. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பாதி பேர் வந்து யங்ஸ்டர்ஸ், முக்கியமா நீங்க சொல்ற அந்த 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க கிடையாது, அதுக்கு மேல இருக்கிறவங்களோட மனநிலையுமே வந்து இப்போ டிவிகேக்கு தான் இருக்கும்பொழுது இது டிஃபால்ட்டா வந்து அவரை வந்து ஒரு முதலமைச்சருக்கு தள்ளி விடுற மாதிரியான ஒரு விஷயம் நீங்களே சொல்ற மாதிரி இருக்கு சார். நான் சொல்லலையே. நான் என்ன சொல்றேன்னா காலங்காலமா திமுகவுக்கு தான் கிறிஸ்தவர்களுடைய ஓட்டும் இஸ்லாமியர்களுடைய ஓட்டும், அதாவது சிறுபான்மை மக்கள் ஓட்டு இது வரைக்கும் போயிட்டு இருந்தது அண்ணா காலத்துலேருந்து நான் சொல்றது. ஆனால் அதில் பெர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் ஆகலாம், மேக்ஸிமம் அவங்களுக்கு தான் போச்சு, புரியுதுன்னா? அந்த மேக்ஸிமம் அவங்களுக்கு போன ஓட்டில் இப்போ வந்து அப்படியே இங்கே டைவர்ட் ஆகும். அப்ப இத்தனை நாள் அதிமுக ஓட்டு போட்டவங்க யாரு? அதிமுகவுக்கு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் சொல்லிட்டாங்க. யார் ஓட்டு போட்டிருந்தாங்க இத்தனை நாள்? மற்ற சமூகம் இல்ல இருக்குல்ல, மற்ற சமூகங்கள். அப்போ கிறிஸ்டியன் ஓட்டும் சொல்லல, மைனாரிட்டி ஓட்டும் 30-20 வருஷம் வந்தது, 70-80 அவங்களுக்கு. அப்படி சொன்னேன், அப்படிதான் நான் சொன்னேன் அவங்களுக்கு வந்து. இப்போ இன்னொன்று நீங்க கேட்கல, நம்ம ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு வந்து இவ்வளோ வந்துட்டா அப்புறம் அவர் தான் வந்துடுவாரான்னு நீங்கள் அப்படி கேட்க வரீங்கன்னு நினைக்கிறேன். ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டில் திமுகவுக்கு போன 70, ஷெட்யூல் காஸ்ட் 100% திமுக போட மாட்டாங்க, 30% இந்த பக்கம் இருக்கும், மெஜாரிட்டி அந்த பக்கம் இருக்காங்க. இப்போவும் அந்த மெஜாரிட்டி இருக்கிற ஓட்டு அப்படியே அதில் 70% இவருக்கு வருது. புரிஞ்சுக்கணும், நான் பேசுனது என்னன்னு புரிஞ்சுக்கணும். 70% ஓட்டு திமுகவுக்கு இருக்கு வச்சுக்கோங்களேன், 30% இந்த என்டிஏ பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஷெட்யூல் காஸ்ட் உடனே அங்கேயும் போயிட மாட்டாங்க, இங்கேயும் இருக்காங்க. எல்முருகன் மினிஸ்டராகவே இருக்காரு, சரிங்களா? அந்த 70 இருந்தது இல்லை திமுகவில் ஷெட்யூல் காஸ்ட், அந்த 70ல் ஒரு 70 எடுங்க, 7 49, புரியுதுங்களா? 50, அதான் முதல்ல 50ன்னு சொன்னேன், அது விஜய்க்கு வருது. ஸோ இந்த பெர்சன்டேஜ் வரும்போது விஜய்க்கு 20 to 22, மற்ற பொதுமக்கள்லாம் சேர்த்து. நான் இது வரைக்கும் விஜய்க்கு 15-18 நினைச்சேன், இதெல்லாம் வந்தால் ஒரு 22 வரும். நான் போன முதல்ல நீங்க ஆரம்பிச்சது எத்தனை பெர்சன்டேஜ், இப்ப வந்து முதல்ல வந்து பேசிட்டு என்ன பெர்சன்டேஜ்? இல்ல நீங்க திருப்பி இல்ல ரிப்பீட் பண்ணி பாருங்க. 18%, அதுக்கப்புறம் ஒரு 2 வேணா கூடலாம்னு தான் சொன்னேன், புரியுதா? உங்க ஆசைக்காக இன்னொரு 2 கூட வச்சுக்கங்கன்னு இப்ப சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல டிவிகே எல்லாரும் சொல்றாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக உங்க கருத்துக்காக. சார் நாங்களும் ஒருவேளை அந்த ஓட்டு விழுந்துருமோ, சரி ஓகே
அப்படின்னாலும் 22 வந்தாலும் நீங்கள் வந்து ஆட்சிக்கெல்லாம் வந்துட முடியாது, சான்ஸே கிடையாது. விஜய் எழுதி வச்சுக்கோங்க, 18 எம்எல்ஏ சீட் வந்து இவர் வாங்கினார், சிரஞ்சீவி சார். அவர் பிரஜாராஜன் ஒரு கட்சி ஆரம்பிச்சார், இவரை விட 3 மடங்கு கூட்டம். அதையும் ஆரம்பத்திலையும் சொல்லிட்டேன். அவ்வளவு கூட்டம் வந்ததுக்கு இங்கே பார்த்தா பிரஜாராஜ்யம் சிரஞ்சீவி ஜிந்தாபாத் இதான் சொன்னாங்க. அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சார்? அது இருக்கும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு. ஆமாம், 15 வருஷத்துக்கு முன்னாடின்றது வந்து இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம்ன்றது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றங்கள் இங்க நிகழ்ந்துட்டு இருக்குன்றதை நீங்களும் பார்த்துட்டு தானே சார் இருக்கீங்க. அந்த மாற்றங்கள் வந்து அப்போ வந்து சிரஞ்சீவி முதலமைச்சராக எத்தனை தொகுதி வேணும்னா கரெக்டாக சொன்னாங்க. இப்போ விஜய் முதலமைச்சராக எத்தனை தொகுதி? 4 தொகுதின்றாங்க. உங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றது புரியல. ஒரு 2 பேரை வச்சு நம்ம எல்லாத்தையுமே 2 பேர்ல வருது, நிறைய நியூஸ் வருது. சரி, இப்போ தற்கொலை சரி, ஒரு உதாரணத்துக்கு நான் கேட்குறேன், விஜய் முதலமைச்சரான எத்தனை எம்எல்ஏ வரணும்? உங்கள்கிட்டயே கேட்குறேன். தெரியல சார். பார்த்தீங்களா, இப்போ சொன்னீங்க ஒருத்தர் 2 பேர், உங்களுக்கே தெரியலையே. இப்படி இருக்காங்க மக்கள் மனநிலை, விஜயனுடைய ரசிகர்கள், விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க. அதனால வந்து இது அந்த சொன்னீங்கல்ல லாஸ்ட் மினிட்ல மாறணும், நிச்சயமா மாறும். அப்படி மாறும்போது அந்த ஓட்டெல்லாம் வந்து குறையும், அப்படி வரும். ஃபைன் சார். இப்போ ஆனால் பர்சனலாக வந்து விஜய் நல்லா இருக்கணும், அவர் ஒரு நல்ல இதில் வரணும்னு நினைக்கிறேன். அவர் ஆட்சிக்கு வந்து அதிகாரத்துக்கு நான் நினைக்கவே இல்லை. வந்தால் நாடு நாசமாயிடும். ஏன்னா தெரியாது, அரசியல் தெரியாது. இப்போ பிரேமலதா மேடம் சொல்கிறீங்களா, ஸ்டாலின் சார் கூட பிரேமலதா முதலமைச்சர்னு சொன்னால் கூட நான் வரவேற்பேன். அவங்களுக்கு அறிவு இருக்குது. இப்போ நம்ம விசிகாவில் திருமாவளவன் இருக்கார்ல, எனக்கு அன்பு சகோதரர் தான், அவர் சீமன் சொல்லுங்கள், அவருக்கு இருக்கிற என்சைக்ளோபீடியா மாதிரி அவர் ஓகேன்னு சொல்லுவேன், வரலான்னு சொல்லுவேன். புரியுதா? நான் பர்சனலாக சொல்கிறேன். அந்த மாதிரி விஜய் வரக்கூடாது. நான் என்ன பெரிய கட்சி தலைவர், என்ன கட்சி வச்சுருக்கேன், நான் ஒரு பெரிய மாஸ் கிடையாது இல்லை. நான் வந்து எப்படி இருக்குன்னு நாட்டு நிலவரம் அதை உங்களுக்கு சொல்கிறேன். அதை சொல்லுவேன், இன்னார் வந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா, விஜய் முதலமைச்சராக வந்து இந்த மாதிரி ஆட்சியை பிடிச்சி ஏதாவது நாட்டுக்கு செய்கிறத விட நீங்கள் வந்தால் சந்தோஷப்படுவேன். அதாவது முதலமைச்சராக எத்தனை தொகுதி வேணும்னு கூட தெரியல பாருங்க, தெரியாத நீங்கள் வந்தாலே சந்தோஷப்படுவேன், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் விஜய் வந்து என்ன செய்வார் பாவம். ஓகே சார், ஃபைன். சொல்லுங்க. இல்ல சார், எனக்கு இந்த மாதிரியான ஒரு வாதத்துக்குலாம் என்ன பதில் சொல்றதுன்றது எனக்கு தெரியல சார். ஏன்னா எம்எல்ஏ ஆகிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 160 சீட்டுலேருந்து நமக்கு தேவைப்படும் அப்படின்றது தான் சார் நாங்க கேள்விப்படுற ஒரு 118. ஸோ அப்போ 118 சீட்டு வந்து ஒருத்தர் அவரால் வந்து அவசியம் தான். அதான் அவங்களால வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்றதுல நீங்க உறுதியா இருக்கீங்க இல்லையா? 118 போதுமா? உங்க ஆசைக்காக சொல்றேன், நான் 2 மேல வர முடியாதுன்னு சொல்லிட்டாருமா இல்லையா? 2க்கு மேலேயே வர முடியாது. அவர் மட்டும் தான் ஜெயிப்பாருமா சார்? விஜயாவது ஜெயிப்பார். அதான் சார், அவர் ஜெயிப்பார். விஜய் மட்டும் தான் ஜெயிப்பார். விஜய் அந்த மாதிரி 2 தொகுதி கூட ஜெயிப்பார், அவர் தான் ஜெயிப்பாரு. அதை தவிர தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 232 தொகுதியில் அவர் போட்ட வேட்பாளர் ஒருத்தர் கூட ஜெயிக்க மாட்டாங்க. ஆனால் டெபாசிட்லாம் வாங்குவாங்க நிறைய பேர். ஏன்னா 20% வருது இல்லை. அதை நான் வந்து டெபாசிட் வாங்க மாட்டாங்கன்னு சொன்னால் நான் வந்து முட்டாள், நான் அரசியலுக்கே லாயக்கு இல்லாதவன் அர்த்தம். புரியுதுங்களா? டெபாசிட் வாங்குவார் நிறைய இடத்துல. முதல்ல பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸ், அதாவது சொல்றது கேட்டுங்க, தமிழ்நாட்டில் 3வது சக்தியாக இருப்பார் இப்போதைக்கு அவர், கரண்ட். அதுக்கப்புறம் வேற, அதுக்கப்புறம் அவரே வந்து போயிடுவார். ஏன்னா அவருக்கு ஐயே எதுக்கட அந்த அரசியல் போயிடுவார், அவர் போயிடுவார். ஆமாம். அப்போ அதுக்கப்புறம் புஷி ஆனந்தும் ஜாதவர்ஜனும் அந்த கட்சியை வச்சு நடத்துவாங்க, அவங்க நடத்துவாங்க. பரவாயில்ல சார், அப்படி நினைக்கிறேன். சார் நீங்க ஒரு பொலிட்டிக்கல் கிரிட்டிக்ஸா இருந்த விட பேசாம நீங்க ஒரு ஜோசியரா ஆயிடலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது சார். நல்லா வந்து கணிக்கிறீங்க. இது அனலைசேஷன், இது வந்து நான் வந்து ஆராய்ச்சி பண்ணது, என்னுடைய அனுபவத்தில் நான் ஆராய்ச்சி பண்ணது. இது அது தேர்தல் முடிஞ்சோன்னா 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். 4ஆம் தேதி சாயங்காலம் நீங்களே எனக்கு பூங்குத்து கொடுப்பீங்க சார், வெல்டன் சார்ன்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்போ அன்னைக்கு ஒரு பேட்டி எடுப்போம். ஆதவர்ஜனா கூட ஜெயிக்க மாட்டாரு, யாருமே வர மாட்டாங்க. 232 தொகுதியும் வர மாட்டாங்க. ஆதவர்ஜனோட மாமியாரும் ஜெயிக்க மாட்டாங்க சார். மாமியார் என்டிஏல நிற்கிறாங்க, ஆனா அவங்க ஜெயிப்பாங்க. ஆமா, நான் விஜய் கட்சி தானே வராதுன்னு சொல்றேன், அவங்க ஜெயிப்பாங்க. ஓகே, லீமா ரோஸ் மேல என்ன மாதிரியான ஒரு அங்க ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குன்றது அது நீங்க காது பட எல்லாமே தெரியும். அவங்க ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட என்னுடைய பேர்ல 1000 கோடி சொத்து இருக்கு, தேர்தல் கமிஷன்ல கொடுத்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் பேர்ல 6000 கோடி இருக்கு, தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கேன். இருங்க, அவங்க சொன்னதை சொல்றேன். அரசு நலத்திட்டங்களுக்கு என்னால போராடுவேன், சிலதெல்லாம் செய்ய முடியாது, தொகுதி வாரியா செய்ய முடியும்னு சொன்னாங்கன்னா, இந்த தொகுதியை நான் தத்தெடுத்து என்னுடைய சொந்த காசை செலவு பண்ணி தொகுதிக்கு செய்வேன்னு சொல்றாங்க. மக்கள் நம்புறாங்கல்ல, மக்கள் நம்புறாங்க. அதே மக்கள் என்ன சொன்னாங்கன்றத கேட்டீங்களா? அவங்க வந்து கால் மேல கால் போட்டுட்டு அவங்க அவ்வளோ இதுவா வந்து போறாங்க, இறங்கி கூட வந்து இங்க யாரையுமே பார்க்கல, எங்க கிட்ட எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து தான் நான் லால்குடிக்கு போயிட்டு வந்தேன். நேற்று லால்குடியில் அவங்க வந்து ஏழை எளிய மக்கள்கிட்ட எப்படி பழகிறாங்க, எப்படி பேசுறாங்க, அது கண்கூடா பார்த்தேன். கீழே இறங்கி வந்து பேசுறது, எல்லாருக்கும் அவங்களுக்கு டீ கொடுத்தியா இவங்களுக்கு டீ கொடுத்தியான்னு கேட்கறது நானே பார்த்தேன்.
ஃபைன் சார். ஸோ இப்போ அது என்ன தவறான தகவல்னு நினைக்கிறேன். சார், லீமா ரோஸ் வந்து ஜெயிச்சிடுவாங்க. கண்டிப்பா அப்புறம் தமிழ்நாட்டுல அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க போறது அவங்க தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெயிப்பாங்க. எடப்பாடி சாரும் அவங்களும் ரெண்டு அவங்க பேரும். தானே. ஒருவேளை எடப்பாடி அவர்களையும் பீட் பண்ணிடுவாங்களோ? அப்படி சொல்ல முடியாது. அந்த மாதிரி முடியாது. எடப்பாடி யாருக்கு அடுத்து இவங்க அந்த மாதிரி. லேடிஸ்ல ஃபைன் சார், சூப்பர் லேடிஸ்ல இருப்பாங்க. சூப்பர் சார். இப்போ என்டிஏ கூட்டணியில வந்து அவங்க என்டிஏ கூட்டணி தான் ஸ்ட்ராங். சார், என்டிஏ கூட்டணி எவ்வளோ சார் ஜெயிக்கும் அதையும் சொல்லிட்டு போயிடுங்க. நான் சொல்லிட்டேனே, ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு அது அப்ராக்சிமேட்டா வேணாம், ஒரு தோராயமா கூட தோராயமா ஒரு 125 வரைக்கும் வந்துருவாங்க. 125 அவங்க வந்துருவாங்க சார். பிஜேபி கூட இருக்கிற பிஜேபி அவங்களும் எல்லா இடத்துலயும் ஜெயிச்சிருவாங்க சார். 27 தொகுதிகள்லயும் இல்ல அதெல்லாம் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. பரவாயில்ல சார், அதுக்கு இவ்வளவு தூரம் ஆனஸ்டா இருக்கீங்க உங்க கட்சிக்கு. ரொம்ப அப்படி இல்லம்மா, சொல்ல ஒரு மொத்தமே 125. அவங்க போட்டி போடுறது 234 கூட்டணி எல்லாம் சேர்த்து இல்லையா? 125 தான் ஜெயிக்கணும்னு சொன்னா அப்புறம் மற்ற கட்சியெல்லாம் ஜெயிக்காம எங்க இருக்கும்ல, அதை யோசிக்கணும். ஃபைன் சார், உங்களோட தாராள மனசுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் மற்ற கட்சிகளும் ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றதுக்காகவாது ஒரு மனசு இருக்கே உங்களுக்கு. நல்லா அதை நினைச்சு மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லி வந்தா யாரா இருந்தாலும் நான் வரவேற்பேன். ஃபைன் சார். ஸோ கடைசியா இந்த கருத்து கணிப்பு என்ன சொல்லுது, நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நீங்களும் எல்லா தேர்தல் களத்துல இருந்துட்டு வந்திருக்கீங்க. இந்த எல்லா கருத்துக்களும் கூட நான் படிச்சிருக்கேன். நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு வரும். என்டிஏ கூட்டணி ஆமாம், ஆட்சி அமைக்கிறது 118 தானே. 118. டிஎம்கேயும் வரும், எட்டி பிடிச்சு நல்ல எதிர்கட்சியாக வரும். எதிர்கட்சி. ஆமாம். டிவிக்கு 2 சீட்டு தான் முதலே சொல்லிட்டேன்ல. 2 சீட்டு. ஆமாம். என்டிகே எது? என்டிகே பாவம், அவர் நம்ம தம்பி தான். அவர் போகாத ஒரு படிதேர் மாதிரி ஆகிட்டார். ஏதாவது ஒரு கூட்டணி வச்சுருந்தா அவர் இன்றைக்கி வந்து அவர் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருப்பார். அவர் வர முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் நம்ம பழக்கற்பியார்னு ஒருத்தர் பேசுவார்ல, அவர் தான் முதல்ல சொன்னது. விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே சீமான் க்ளோஸ் அப்படின்னு அவர் தான் சொன்னார். அது மாதிரி ஆகிப்போச்சு. ஃபைன் சார், இவ்வளோ நேரம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. இன்னும் நாளன்னைக்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு எல்லாருக்குமே அதுவும் சொல்லிடுங்க சார், மறக்காமல் எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா பாதி பேர் வந்து அது ஒரு ஹாலிடேவாக நினச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆமாம், அப்படி ஹாலிடேவாக நினச்சி வெட்டியாக ஸ்பெண்ட் பண்ணிடாமல் எல்லாரும் சிந்தித்து நல்லவங்களுக்கு, அவங்க பகுதியில் உள்ள ஒரு நல்லவருக்கு வாக்களிக்கணும்னு ஒரு வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். பேசுறீங்களா? நீங்கள் தான் இருக்கா?